வெல்கம் டு கேலண்டர் 2025. உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது சகோதரன் ஆண்ட்ரூ. இன்று என்னுடன் பேசுவதற்கு நமது நாலன் அண்ணா நம்மளோட இருக்காங்க. கேலண்டர் 2025 அறிமுகம், அதோட கருப்பொருள், மற்ற காரியங்களை குறித்து இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போது ஆலன் அண்ணா அவர்களை நான் வரவேற்கிறேன். பிரைஸ் லார்ட் அண்ணா. எஸ், பிரைஸ் லார்ட் ஆண்ட்ரூ. ஒரு இதுக்கு ஒரு கேலண்டருக்காக ஒரு ஆடியோ ப்ரோக்ராம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஐ திங்க் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். ரியலி ஹாப்பி. வில் சி வாட் இதில் ப்ரோக்ராம் வில் ஹோல்ட் ஃபார் அஸ். இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியுன்றது நம்மளால் பார்க்கலாம். ஸோ எஸ் ஆண்ட்ரூ, எஸ் ஐம் ரெடி. ஸோ எனக்கு நிறைய நாட்களாக நிறைய கேள்விகள்லாம் இந்த கேலண்டர் குறித்து இருக்குது. இன்னும் ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்க்கும்போது வருஷம் வருஷம் நம்ம எந்த கடைக்கு போனாலும் ஒரு கேலண்டர் கொடுத்துருவாங்க. அந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இதுவும் நம்மளுடைய லீவு அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை பொதுவாக நம்மளுடைய நியூ இயரோட கேலண்டர் பேஸ் பண்ணி நமக்கு எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் சில கேள்விகள், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சர்ச் பேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு சபையிலும் அவங்கவுங்க சார்பில் இருந்து ஒரு கேலண்டரை போட்டு வசனங்கள்லாம் போட்டு நமக்கு கொடுக்குறாங்க. அது நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கணுன்றதுக்காக வசனங்கள்லாம் போட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உண்மையாகவே நம்ம பிரயோஜனப்படுறோமா, எந்த விதத்தில் நம்மளுக்கு ஆவிக்குரிய விதத்தில் அது நம்மளுக்கு முன்னேற்றத்துக்கு வளரத்துக்கு உதவியாக இருக்குது, அது குறித்து சில கேள்விகள் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ அதை நம்மளுக்கு அது எனக்கு மட்டும் இல்லை, அநேகர் இதை கேட்கிறவர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம். ரெடி ஃபார் இட். ஓகே. ஸோ முதலாவது ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. ஸோ இந்த கேலண்டர் ஏன் வித்தியாசமான ஒரு கேலண்டர் இருக்கணும்? ஏன் இது நம்ம போடுற கேலண்டர் ஏன் மற்ற கேலண்டரை காட்டிலும் ஒரு வித்தியாசப்படுது? அதில் என்ன கண்டென்ட் வித்தியாசப்படுது? அது நம்மளுக்கு எவ்வளோ வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்க போகுதுன்ற காரியத்தை குறித்து நீங்கள் விளக்கங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஓகே. ஆக்சுவலாக இந்த கேலண்டர் பற்றி ஒரு பாட்காஸ்ட் பண்ணுன்றது இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங் திங். ஏன்னா கேலண்டர்ஸ் ஆர் நெவர் பார்ட் ஆஃப் த ஒரு சர்ச்சோட ஒரு மினிஸ்ட்ரியோட ஒரு பார்ட்டாக கேலண்டர் டிஸ்ட்ரிபியூஷனோ கேலண்டரோ இருந்ததில்லை. 25 years 30 years பேக் பார்த்தீங்கன்னா கேலண்டர்ஸ் ரொம்ப கம்மியாக பிரிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேலண்டர்ஸ் காசு கொடுத்து தான் வாங்கி அப்படி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோட பூம் ஹேப்பன் சிவகாசியில், அப்புறம் மற்ற இங்கே சென்னையிலலாம் பெரிய ஒரு பூம் ஏற்பட்டுச்சு. அப்போ சர்ச்சஸ் நிறைய கேலண்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் சர்ச்சோட இன்ஃபர்மேஷன் அதுலேயே அந்த கேலண்டரில் போகிறதுனால அது ஒரு மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனா, ஒரு மீன்ஸ் ஆஃப் ப்ரொமோஷனா, ஒரு மீன்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த சர்ச்சா அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வெறும் சர்ச் மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலா பண்றதான ஊழியங்கள் இருக்கிறவர்களும் அந்த கேலண்டர்ஸை யூஸ் பண்ணி இலவசமாக கேலண்டர்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சில இடங்கள்ல இதுக்காக காசுக்காக கேலண்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது ஒன்ஸ் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் எதுக்குள்ள வந்தாலுமே அது கூட சேர்த்து அன்இன்வைட்டடா நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய லைக் இஷ்யூஸ் வரது வழக்கம். அதே மாதிரி தான் இந்த கேலண்டர்லயும். ஏன் நம்ம சர்ச்ல போடுற கேலண்டர் ஏன் வித்தியாசமா இருக்குன்னா, நம்ம ஆக்சுவலா கேலண்டர்ஸ்க்காக பண்றோம். என்னை பொறுத்த வரையும் கேலண்டர்ஸ் தேதி பார்க்கறதுக்கும், கேலண்டர்ஸ் எந்த நாள்ல நம்ம இருக்கோம் அப்படின்றத பாக்கிறதுக்கு ஒரு பப்ளிக் ஹாலிடேஸோ அதுக்காக மட்டும் தான் கேலண்டர்ஸ் யூஸ் பண்ணுன்றது என்னோட கருத்து. ஏன்னா கேலண்டரோட இடம் அங்கதான். ஸோ அந்த கேலண்டர் இப்போ நம்ம சர்ச்ல இருந்தோ இல்ல மினிஸ்ட்ரியில இருந்தோ நம்ம கொடுக்கும்போது அதுல ஏதாவது ஒரு காஸ்பிள் சென்டர்டா இல்ல ஒரு சுவிசேஷமா இல்ல ஆண்டவருடைய காரியத்தை குறித்து சொல்லணுன்றதுக்காக கேலண்டர் பயன்படுத்துறது தவறு கிடையாது. அப்படி யாராவது பயன்படுத்தினா அது தவறு கிடையாது. ப்ராப்ளம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சில டைப் ஆஃப் கேலண்டர்ஸ் இந்த இதுல கோல்டு வாக்கிய கேலண்டர் அந்த மாதிரி போன்றதான கேலண்டர்ஸ்லாம் பயன்படுத்துறவங்க என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாதத்திற்கு ஒரு வசனம் இருக்கும். அது அந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனமா இருக்கும். அப்புறம் டெய்லி ஒவ்வொரு வசனங்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அனுதினமும் ஜோமணி முடிச்சோன்னு போய் கேலண்டர்ல பார்த்து ஒரு வசனம் படிக்கணும். அந்த வசனம் ஆண்டவர் உன்னோட கூட அன்னைக்கு பேசுவாரு அப்படின்றத சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கத்து கொடுத்து அது ரொம்ப பிரபலம். இன்னைக்கு வரையும் கூட நீங்க நிறைய கேலண்டர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 80% சொல்லலாமா, 80-85% கேலண்டர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கேலண்டர்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா டெய்லிக்கு ஒரு வசனம் இருக்கும். ஸோ இப்போ 365 நாளுக்கு ஒரு 365 வசனங்கள் போட்டு அந்த கேலண்டர்ஸ் கொடுக்கறது வழக்கம். இதுல பிரச்சனை என்னன்னு கேட்டா, இந்த போற வசனம்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா ஜனங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ரெண்டு பிரச்சனை. ஒன்று, இந்த வசனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டா தான் இருக்கும். ஒரு ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசத்துக்கு போட்டது எல்லாத்துக்கும் ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கும். அதை என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஒரு ஜனவரி மாசத்தோட பாதியோட வசனங்களும் மார்ச் மாசத்தோட ஃபர்ஸ்ட் பாதி வசனத்தையும் எடுத்து அடுத்த வருஷத்துக்கான வேற ஒரு மாசத்துக்கான அது 12 மாசத்துக்கான கேலண்டர் அப்படியே அந்த வசனங்கள் எல்லாமே ரொட்டேட் ஆயிட்டே தான் இருக்கும்.
சில சபைகள் என்ன பண்ணுவாங்க கேட்டா எவ்ரி இயர் அந்த 365 வசனங்களை மாத்தி அமைப்பாங்க. அது பிரிண்டிங்லாம் கஷ்டம், அது ப்ரூஃப் ரீடிங் நிறைய ஒர்க். சோ அப்படி சில பேர் பண்ணுவாங்க. ஆனா சில பேர், முக்காவாசி பேர் ஏற்கனவே இருக்க டெம்ப்ளேட்ஸ் அப்படியே யூஸ் பண்ணி தான் கேலண்டர்ஸ் பயன்படுத்துவாங்க. இது வந்து ரேண்டமா அவங்க வசனங்கள் எடுத்து போடுறது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, விசுவாசிகள் வேதத்தை வாசித்து வேதத்துல அவங்க தேவனோட வார்த்தைகளை கற்றுக்கொள்றதுக்கு பதில் கேலண்டர்ல இருக்கிற அந்த ஒரு வசனத்தை எடுத்துட்டு படிச்சுட்டா போதுன்ற மாதிரி அது ஆயிடுச்சு. அது சபைகளை போதிக்கப்படுகிற அளவுக்கு அது போயிருச்சு. நீ காலைல எழுந்த இதுல பாத்தீங்கன்னா கேலண்டர்ல டெய்லி ஒரு வசனம் இது பண்ணணும்ன்றது, படிக்கணும்ன்றது அது அப்படியே ஒரு அக்செப்டட் ட்ரெடிஷன் மாதிரி சபைகளுக்குள்ளாக ஆயிடுச்சு. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பேன். ஆமா, நான் கூட டெய்லி முன்னாடி எல்லாம் கேலண்டர் படிச்சுட்டு அப்புறம் போவேன். அந்த கேலண்டர் இருக்கிற வாக்குத்தத்தம் உண்மையாவே நம்ம வாழ்க்கையில நம்ம அதை ப்ரொக்ளைம் பண்ண முடியும், நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு அதை படிச்சுட்டு அதுல நமக்கு நிறைய நன்மைகள் அன்னைக்கு வரும் அப்படின்னு நினைச்சு நானும் போயிடுவேன். நீங்க சொல்ற மாதிரி அதை யோசிக்கணும். ஓகே, அப்போ நீங்க ஆக்சுவலா எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த எடுத்து பாக்குறாங்களா, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு இந்த வசனம் இருக்கு, இந்த வசனம் நீங்க அப்ளை ஆகுதுன்னு பாக்குறாங்களே. ஆண்டவர் அனுதினமும் என் கூட பேச மாட்டாருன்னா 100% பேசுவார். அது நான் ஓகே சொல்றேன். இப்ப நல்லா கவனிக்கணும். நான் எந்த இடத்த தப்பு சொல்றேன்னா, இப்ப ரேண்டமா ஒருத்தர் செலக்ட் பண்ணி கொடுத்திருக்க வசனத்தை நீ போய் படிக்கிறதுனால அந்த வசனம் என் கூட பேசுன்னு சொல்றதும் லாஜிக்கலா பாத்தீங்கன்னா, இப்போ இதுல ராசி பலன் இருக்கும். ஹிந்துஸ் கேலண்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயம் இன்னைக்கு நடக்கும்ன்றத போட்டிருப்பாங்க. சிம்ப ராசினா இது, அதுக்கப்புறம் கடக ராசினா இது, உங்களுக்கு இது நடக்கும், நீங்க இது கண்டம் இருக்கும், இது நல்லது நடக்கும், கிழக்குல இருந்து நீங்க ஏதாவது வரும்னு அவங்க கூட தான் கொடுக்குறான். அதையும் டெய்லி ஹிந்துஸா இருக்கும்போது அதை படிச்சவங்க ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள வந்த பிறகு இந்த வாக்குத்தத்தம் மாதிரி இருக்கிறதான இந்த ஒவ்வொரு வசனங்களை எடுத்து படிக்க ஆரம்பிச்சு அதை அவங்களுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சு அதுவே ஒரு டீச்சிங், ஒரு டாக்டர்னா ஃபாலோ பண்ற மாதிரி அது ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ கொஸ்டின் என்னன்னு கேட்டா, இது ஹெல்த்தியா இல்லையான்றத நம்ம இதுல தீர்க்கமா பார்க்க ஆரம்பித்த போது அது கண்டிப்பா அன்ஹெல்த்தியா இருந்துச்சு. ரீசன் ஏன்னு கேட்டா, God does not speak to you on a random selection. யாரோ ஒருத்தர் ரேண்டமா எடுத்து ஒரு விஷயத்துல இருக்கனால ஆண்டவர் பேச மாட்டாரு. I wanted the church, I wanted our ministries to go back to read the word of God. தேவனோட வார்த்தையை வாசிக்கிறதுக்கு போனோம் அப்படின்றதான ஒரு அழுத்தம், ஒரு எண்ணம் இருந்ததுனாலதான் நம்ம என்ன பண்றோம், கேலண்டர்ஸ்ல அனுதினமும் போடுறதான வசனங்களை நம்ம முதல் ஸ்டாப் பண்ணும். அனுதின வசனங்களை நம்ம நிறுத்திட்டு நான் சொன்னேன்னு கேட்டா, நம்ம கேலண்டர்ஸ்ல கீழே போட்டிருப்போம், வசனங்களை வாசிப்பதற்கு பரிசுத்தம் வேதாகமத்திலிருந்து வாசித்துக் கொள்வோம். ஏன்னா கேலண்டர்ன்றது இட் இஸ் தேர் டு see the date. ஒரு டேட்டோ இல்ல நீ ஒரு மார்க் பண்ணி வைக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் கேலண்டர். கண்டிப்பா பைபிள் தான் வசனத்தை ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறது பைபிள்ல தான் பேசணும், வசனத்துல இருந்து பேசணும்னா அது அங்க போய் படிக்கிறது இருக்கும். ஏன்னா இந்த கேலண்டர்ல நீ படிக்கும் போது என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இடம் ரொம்ப கம்மியா இருக்கறனால, இது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம், இடம் கம்மியா இருக்கறனால அவனால ஒரு சென்டென்ஸ் தான் போட முடியும். ஒரு வசனத்துல இருக்கிறதான கீழ்ப்படியறதுக்கான அந்த பகுதி ஒன்னு இருக்கும், ஆசீர்வாதமான ஒரு பகுதி இருக்குன்னு வச்சுங்க. அவன் கீழ்ப்படியறதுக்கான பகுதி போட மாட்டான், ஏன்னா அது ரொம்ப நெகட்டிவா இருக்கும். அதனால என்ன பண்ணா, சரி ஒரு நாளைக்கு ஒரு கேலண்டர் படிக்கலாம், இது பாசிட்டிவா இருக்குன்னு ஒரு பாசிட்டிவா இருக்க ஒரு விஷயம் போடுவான். நிறைய பேருக்கு அந்த வசனத்தை படிச்சு அந்த சென்டென்ஸ் மட்டும் தான் தெரியும். அது முன்னாடி இருக்க வசனமா அந்த வசனத்தோட முழுமை அவர்கள் அறிந்து கொள்கிறது இல்லை. அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இல்லிட்ரேட்டா, வேதாகம் அடிப்படையில ஒரு இல்லிட்ரேட்டா, ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களா, ஒரு ஞானம் இல்லாதவர்களா போக போக என்ன கேட்டா விசுவாசம் பலவீனம் அடையும். சபைகளுக்குள்ளாக ஒரு நல்ல தேர்ந்த முதிர்ந்ததான விசுவாசிகளை உருவாக்க முடியாது. சோ இது நம்ம ஒரு த்ரெட்டா பார்த்ததுனாலதான் கேலண்டர்ஸ்ல நம்ம டெய்லி போறதான வசனங்கள் நிறுத்தணும். அப்புறம் we were thinking about, சரி இது எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்த பிறகு எவ்ரி இயர் ஏதாவது ஒரு தீம், ஏதாவது ஒரு பைபிள் சம்பந்தப்பட்டதான விசுவாசிகளுக்கு, சபைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஊழியங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக, பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதான ஒரு இது பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அதுல என்ன பண்ணோம்னு கேட்டா, அதுல நம்ம பார்க்கும்போது எவ்ரி இயர் நம்ம இப்போ இதுல நம்மளோட பாஸ்ட் கேலண்டர்ஸ் பார்த்தா ஆர்கியாலஜி அண்ட் பைபிள் போட்டோம், அகழ்வாராய்ச்சியும் வேதாகமமும் ஒரு வருஷம் பண்ணோம். அப்புறம் இன்னொரு வருஷம் சுவிசேஷத்தை குறித்து போட்டோம். ஒரு வருஷம் ரட்சிப்பை குறித்து பண்ணோம். அப்புறம் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் இதுல வேதாகமத்தில் இருக்கிறதான மரங்கள் குறித்து, அந்த மாதிரி ஒரு தீம் எவ்ரி இயர் சூஸ் பண்ணி வில் ஒர்க் ஆன் தட் தீம். அந்த தீம்ல ஒர்க் பண்ணி அதை மாதங்களுக்கு பிரிச்சு அதை நம்ம கொடுக்குறோம். சோ எவ்ரி மந்த் அவங்க ஏதாவது ஒரு புது டீம் பார்ப்பாங்க, அந்த புது டீம்ல இருந்து அவங்க கத்துக்கொள்றதுக்கு இது சிருஷ்டிப்பு பத்தி மற்ற காரியங்கள் கத்துக்கொள்வார்கள். இந்த வருஷம் இதுல கேலண்டர் அதே மாதிரி நம்ம தீம் செட் பண்ணி அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். இதுல ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா, முக்காவாசி பேருக்கு அவர்கள் வேத வசனத்தை முழு தேவனோட ஆலோசனைகளா பாக்குறது. அப்போஸ்தலர்ல 20ஆம் அதிகாரம்
26ஆம் வசனத்துல 28ஆம் வசனம் வரையும் வாசித்தா, நான் உங்களுக்கு முழு தேவன ஆலோசனைகளை சொன்னதுனால எனக்கு ரத்த பலி என் கையில இல்லைன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு பேசுறாரு. அப்போ ஒரு விசுவாசியா இருக்கிறவங்க அவர்களுக்கு முழு தேவனோட ஆலோசனைகள் அறிந்தவர்களாக இருக்கணும். ஆண்டவர் வந்து ஒரு நாள் ஒரு பிளைண்ட் ரேண்டம் செலக்ஷன்ல ஒரு நாள் ஆண்டவர் இது பண்ண மாட்டார், பேச மாட்டார். ஓகே, இந்த முழு தேவ ஆலோசனைனா எக்ஸாக்டா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா எனக்கு சரியா புரியல. ஓகே, முழு தேவனோட ஆலோசனைகள் நம்ம சொல்லும் போது ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் 66 புத்தகங்கள் அடங்கியதான தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வெளிப்பாடு சிருஷ்டிப்புல இருக்கு. ஆண்டவர் சிருஷ்டித்துல அவர் இருக்கிறாருன்றது ஆண்டவர் சிருஷ்டிப்புல இதுல வெளிப்படுத்திருக்கார். ரோமர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். அதே மாதிரி வந்து குறிப்பிட்ட வெளிப்பாடுன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை தான். ஸ்பெசிபிக் ரெவலேஷன் சொன்னா அது ஆண்டரோட வார்த்தை. ஆண்டரோட வார்த்தைன்னு சொல்லும் போது நம்ம 66 புத்தகங்களை சொல்றோம். 66 புத்தகங்கள், பழைய ஏற்பாட்டுல 39, புதிய ஏற்பாட்டுல 27, மொத்தம் 66 புத்தகங்கள். இந்த 66 புத்தகங்கள் ஆதியாகமத்துல வெளிப்படுத்தின விசேஷ வரிகள் இருக்கிறதான 66 புத்தகங்களை நம்ம வந்து உள்ளடக்கியதான வேதாகமத்துல இருந்து முழுமையா நம்ம ஒரு காரியத்தை குறித்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எனக்கு எந்த பகுதி எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கோ, எனக்கு எந்த பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, எனக்கு எந்த பகுதி எனக்கு பாசிட்டிவா இருக்கோ அந்த பகுதியை மட்டும் எடுத்துட்டு மீதி பகுதியில வந்து வாசிக்காமையோ அவைகளை கற்றுக்கொள்ளாமையோ அதுல இருந்து நம்ம சேலஞ்ச் ஆகாமையோ இருக்கிறது பெரிய தவறு. அப்படி செய்யும் போது என்னன்னு கேட்டா, நம்மள ஒரு மெச்சூரான ஒரு நல்ல தரமான ஒரு விசுவாசிகளை தேவன் எதிர்பார்க்கிற மாதிரியான சீஷர்களை உருவாக்க முடியாது. அப்ப அந்த முழு தேவனோட ஆலோசனைகள் ரொம்ப அவசியனால அதனுடைய உந்துதல் பேர்ல தான் இந்த வாக்குத்தத்தமா போடுறதான வசனங்கள், வாக்குத்தத்த அட்டைகள் இது எல்லாத்தையுமே நம்ம நிறுத்தியிருக்கோம். நாட் தட் ஐ டோன்ட் பிலீவ் ஆண்டவர் வந்து வார்த்தையின் மூலமா பேசுவார்ன்றத இது பேச மாட்டாருன்றதான நிலைப்பாடு நம்மளுக்கு இல்ல. ஆண்டவர் பேசுவார் நம்ம 100% நம்புறோம். ஆனா ஆண்டவர் எப்படி பேசுவார்னா through a disciplined systematic study of the word of God தான் ஆண்டவரால பேச முடியும். இப்ப இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது அப்படி துண்டு வசனங்களா இருக்கும். அது முழு வசனங்களாக கான்டெக்ட்ல அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. சோ இதுக்கு வந்து ஒரு சீஷத்துவம் தேவை, இதுக்கு ஒரு சபை தேவை, இதுக்கு வந்து உபதேசத்தை கத்துக் கொடுக்கறவங்க வேணும், கத்துக்கொள்றவர்கள் வேணும். சோ கேலண்டர் பொறுத்தவரையும் கேலண்டர் வந்து வெறும் நாள் காட்டி, சரியா? அதுல நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்திக்கலாம் அப்படின்னா அதுல இருக்க இப்ப இந்த மாதிரி தீம்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம செய்யறோம். பிளஸ் அந்தந்த சபையினுடைய இதுல அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், சர்ச்சோட ப்ரோக்ராம்ஸ் நம்ம அதுல பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். அதான் நம்ம ஏன் வித்தியாசப்பட்டோம்னா இந்த காரணங்களுக்காக தான் நம்ம ஆக்சுவலா வித்தியாசப்பட்டோம். ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. சோ நீங்க சொன்னது போல ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் இங்க இன்க்ளூட் பண்றதுனால அது குறித்து நாங்க இன்னும் அதிகமா நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும்ன்ற நான் நம்புறேன். அதே மாதிரி நீங்க சொன்னது போல சம்மரைஸ் பண்ணும்போது இந்த தனிப்பட்ட வாக்குத்தத்தம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய முழு ஆலோசனையில இருந்து நம்ம அந்த கான்டெக்ஸ்டோட நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அது நம்மளுக்கு உதவியா இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டேன். சோ இந்த வருஷத்தோடைய தீம் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ஆமா, 2025 உடைய தீம் வந்து நம்ம சங்கீத புஸ்தகம் வந்து ஒன் ஆஃப் த ட்ரெஷர் ஆஃப் நாலேஜ். It's a treasure trove of blessings, treasure trove of worship. நிறைய பயங்கரம். அது வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு புஸ்தகம், ரொம்ப கொண்டாடப்பட வேண்டியதான புஸ்தகம். கண்டிப்பா நிறைய சபைகள்ல இந்த சங்கீத புஸ்தகத்தை குறித்து அநேகர் அறிந்திருக்கிறார்கள், ஆனா அறியாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சோ இந்த இயர் நம்ம என்ன டிசைட் பண்ண கேட்டா, சங்கீத புஸ்தகத்தினுடைய முக்கியமான நோக்கம், சங்கீத புஸ்தகம் எழுதப்பட்டது, சங்கீத புஸ்தகம் ஆக்சுவலா உங்களுக்கு தெரியுமே தெரியல, சங்கீத புஸ்தகம் ஆக்சுவலா ஒரு அஞ்சு புக்கா இருக்கிறத ஒன்னா கம்போஸ் பண்ணாதான் சங்கீத புஸ்தகம். நம்ம அடுத்த செக்ஷன்ல நம்ம அதை பத்தி டீடைலா பார்க்கலாம். பட் இந்த வருஷம் நம்ம என்ன பண்றோம் கேட்டா, சாம்ஸ்ல சங்கீதங்கள்ல மேசியாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பழைய ஏற்பாட்டுல மேசியா பத்தி சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 24ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை குறித்து சங்கீதங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நம்ம அது எங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கலாம் அடுத்த நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். பட் இந்த வருஷம் வந்து சங்கீதங்களில் மேசியாவை குறித்து நாம் இது பண்ண போறோம், பார்க்க போறோம். பட் வி ஆல்சோ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த கேலண்டர் இருக்குல்ல, இப்ப இருக்கிறதான கேலண்டர், இப்ப இருக்கிறதான என்ன சொல்றது, இப்ப இருக்க பிராக்டிஸ் இருக்குல்ல, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பின்னணி இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இதுல வந்து பின்னணி, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹிஸ்டரி, அது எப்படி அது எவால்வ் ஆச்சுன்றதே இருக்கு. நம்ம அது புரிஞ்சுக்காம இன்னைக்கு நிறைய பேர் இது என்னமோ ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இருந்து கேலண்டர் கொடுக்கறதும் கேலண்டருடைய ஊழியத்தை பண்றதும் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாங்க. பட் அது அப்படி கிடையாது. கேலண்டர் இல்லாம கூட கிறிஸ்தவம் சர்வே பண்ணிருக்கு. கேலண்டர் இல்லாம கூட காரியங்கள் செய்யலாம், செயல்படுத்தலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா வட இந்தியால பாத்தீங்கன்னா இருக்கிறதான விசுவாசிங்கிட்ட கேலண்டர்லாம் ஒண்ணுமே இருக்காது.
ஆமா, அது சவுத் இந்தியால அது ஒரு இது பிரிண்டிங் பூம், அதனால இங்க அவைகள் செய்ய முடிகிறது. அங்கெல்லாம் அப்படி பண்றதுல பெருசா அதுல ஒன்றும் பெரிய வித்தியாசமா இதுல வந்து நல்லதோ கெட்டதோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ நம்மளது ஃபோக்கஸ் வந்து கேலண்டர் இஸ் ஃபார் சீயிங் டேட்ஸ் அண்ட் லைக் ரைட்டிங் டவுன் யுவர் ப்ரோக்ராம்ஸ், ஆல்சோ லேர்னிங் எ தீம். ஒரு மாசம் என்ன இருக்குன்றதை பார்த்து ஒரு தீம் கத்துக்கணுன்றது தான், அவ்வளவுதான். கண்டிப்பான. ஸோ இந்த கேலண்டர் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம கையில கிடைக்கும் போதும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா புது வருஷத்துல மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அந்த வருஷம் ஒரு மாசம் தாண்டிட்டோம்னா அந்த கேலண்டர் நம்ம திருப்பியும் அந்த புதுசா அந்த ஜான்ல இருந்து அடுத்த டிசம்பர் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது கிடைக்கக்கூடிய நாட்கள் எப்போனா டிசம்பர் 31ஆம் தேதி ஸ்பெசிபிக்கா எல்லாருமே இந்த சர்ச்சுக்கு போயிட்டு அன்னைக்கு எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த புத்தாண்டு அப்படின்னு வரும்போது அது குறித்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு விளக்கங்கள், அதை எப்படி நம்ம ஏத்துக்கணும், எப்படி ஏத்துக்கூடாதா, பைபிள் பிரகாரம் ஆவிக்கிற வாழ்க்கையில நமக்கு எப்படி உதவும் சொல்லுங்க. நான் ஒரு சின்ன ஹிஸ்டரி, ஏன்னா I'm a student of history and I like to put things in context because historically வரும்போது உனக்கு புரியும். நான் 1952 சரியா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வருஷம். 1972 அது வரையும் வந்து நிறைய கேலண்டர்ஸ் இது ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஜூலியன் கேலண்டர் இருந்துச்சு, நிறைய விதமான கேலண்டர்கள் இருக்கு. நான் தமிழ்ல அதை பத்தி தனியாக இன்னொரு ஆர்டிகல் எழுதியிருக்கேன். ஸோ ப்ராப்ளி we can make that article available. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இப்ப நம்ம ஃபாலோ பண்றதான இது வந்து கேலண்டர் வந்து 1752ஆம் ஆண்டு கிரிகோரியன் கேலண்டர் என்று அழைக்கப்படுகிறதான கேலண்டர். சரியா, நான் அது முன்னாடி நிறைய சின்ன கேலண்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. பட் இப்ப நம்ம யூஸ் பண்றதான கேலண்டர்ஸ் வந்து கிரிகோரியன் கேலண்டர். கிரிகோரியன் கேலண்டர் வரும்போது தான் ஆக்சுவலா வந்து நியூ இயர் எப்பன்னு நினைக்கிறீங்க? 1752 வரையும் 1752 வருஷம் வரையும் நியூ இயர் யாருமே கெஸ் பண்ண முடியாது. மார்ச் மாசம் 25ஆம் தேதி தான் நியூ இயர். ஓகே, மார்ச் மாசம் 25ஆம் தேதி தான் நியூ இயர். அதை தான் நியூ இயரா கொண்டாடுவாங்க. நியூ இயர் கொண்டாடுறதுக்கான நாள் வந்து அன்னைக்கு தான். கிரிகோரியன் கேலண்டர் எப்போ 1752 அபிஷியல் ஆக்கினாங்களோ, இனிமேல் இந்த கேலண்டர் தான் உலகம் முழுசானா அன்னைக்கு வந்து பிரிட்டிஷர்ஸ் உலகம் ஃபுல்லா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இதுல வந்து கேத்தலிக் இன்ஃபுளுன்ஸ் வந்து இந்த கேலண்டர் இனிமேல் வேர்ல்டு ஃபுல்லா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுன்றதுக்காக அந்த கேலண்டர் உலகம் ஃபுல்லா இன்ஃபோர்ஸ் பண்ணும் போது அவங்க என்ன பண்ணான்னு கேட்டா மார்ச் 25 ஜனவரி 1 மாத்தினாங்க. சோ இப்ப நம்ம கொண்டாடுற ஜனவரி 1ஆம் தேதியே ஒரிஜினலா இது வந்து ஒரு 300 வருஷத்துக்கான சரித்திரம் தான் இந்த கேலண்டர், இந்த நியூ இயருக்கு இருக்கு. இந்த புது வருஷம்ன்றது இப்போ ஜனவரி 1ஆம் தேதி வந்ததெல்லாம் கொண்டாடுறதுலாம் ஆதி அப்போஸ்தலர் காலத்துல கிடையாது, பைபிள் காலத்துல இருந்து கிடையாது. இயேசு கொண்டாடல, அப்போஸ்தலர் கொண்டாடல, ஆதி அப்போஸ்தலர் சபை கொண்டாடல, இதெல்லாம் இல்லவே இல்லை. மார்ச் மாசம் 25ஆம் தேதி தான் அன்அபிஷியலா வந்து நியூ இயருடைய நாட்கள் கொண்டாடினது. பாபிலோனியர்களோட நாட்கள்ல இந்த புது வருஷத்தை ராத்திரி முழுசா முழிச்சிருந்து வரவேற்கிறது அங்கிருந்து வந்த ஒரு பிராக்டிஸ். நீங்க ட்ரேஸ் பண்ணி பார்த்தா அங்கேருந்து வந்த ஒரு பிராக்டிஸ். இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இதுக்கும் வசனத்துக்கும் இதுக்கும் சுவிசேஷத்துக்கும் இதுக்கும் சபைக்கும் என்ன சம்பந்தம்னா ஆக்சுவலா சம்பந்தம் கிடையாது. நம்ம தான் இப்ப சம்பந்தம் படுத்திக்கிட்டோம். அது கரெக்டா தப்பான்றது அது வேற டிபேட், அது நம்ம இன்னொரு பார்க்கலாம். ஆனா அந்த 1752ஆம் ஆண்டு செய்யப்பட்டதான அந்த கொண்டு வரப்பட்ட கேலண்டர்ல 11 நாட்கள் தள்ளப்பட்டுருச்சு. 11 நாட்கள் செப்டம்பர் மாசத்துல நினைக்கிறேன். if I'm not wrong, if my history is right, my memory is right, செப்டம்பர் மாசத்துல ஒரு 11 நாட்கள் எடுத்துட்டு தான் இந்த 365 நாளுடைய கேலண்டரை கொண்டு வந்தாங்க. இந்த கேலண்டர் கொண்டு வந்த பிறகுதான் ஜனவரி மாசம் 1ஆம் தேதி நியூ இயர் என்ற கான்செப்ட் இப்ப வந்ததான். 1752க்கு அப்புறம் வந்ததான் the calendar that we are using now. இப்ப நம்ம பயன்படுத்துற, இப்ப நம்ம பிரிண்ட் பண்ணி இந்த வருஷம் கொடுக்குற எல்லாரும் கொடுக்கறதான கேலண்டரோட பேர் வந்து கிரிகோரியன் கேலண்டர். அந்த கேலண்டர் வந்து 1752ல தான் ஃபாலோ பண்ணாங்க. சோ இந்த புது வருஷத்துக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல, அது எப்ப வந்திருக்குன்னு கேட்டா 1752க்கு அப்புறம் தான் வந்திருக்கும். சோ என்னோட கேள்வி என்னன்னு கேட்டா 1752க்கு முன்னாடி இந்த புது வருஷம் எல்லாம் இல்லாம கூட கிறிஸ்தவம் சர்வே பண்ணி ஆட்கள் ரட்சிக்கப்பட்டு ஜனங்கள் சபையில சேர்க்கப்பட்டு பரலோகம் போயிட்டு தான் இருந்தாங்க. இது வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான பிராக்டிஸ். இதுக்கு இவ்வளவு பெரிய இது பண்ணுமான்னு கேட்டா பண்ண தேவையில்ல. ஆனா இன்னைக்கு பண்றதுனால நம்ம இன்னைக்கு எழுந்து இந்த டைம்ல இதை நம்ம எழுந்து இதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி இதை நம்ம சொல்ல வேண்டியதான அவசியத்திற்கு வந்திருக்கிறோம். ஜனவரி மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி நைட்டு வல்லமையா செயல்படுற ஆண்டவர் நம்மளை பொறுத்தவரையும், நம்ம சபையை பொறுத்தவரை, நம்ம ஊழியங்களை பொறுத்தவரையும் 365 நாளும் அவருக்கு அதே வல்லமை இருக்குன்னு நம்புறோம். அது அந்த 31st நைட்டு, அந்த டிசம்பர் 31st நைட் ஏதோ ஸ்பெஷலா ஒரு நைட்டு புது வருஷத்தை அப்படி நம்ம வரவேற்று எனக்கு ரொம்ப தீர்க்க தரிசனம் அப்ப மட்டும் சொல்றாங்க. எனக்கு ஏன் மீதி டைம்ல ஏன் ஆண்டவர் பேச மாட்டாருன்னு தெரியல. ஏன்னா என்ன பொறுத்தவரையும் ஆர் காட் அவர் he transcends the calendar. காலத்துக்கு அவர் அப்பாற்பட்டவர். அவருடைய 31ஆம் தேதி உனக்கு புது வருஷம் இதுவே 1752 தான் வந்தது. ஆனா ஆண்டவர் நித்தியமா இருக்கிறவர். சோ எனக்கு வந்து இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்றாங்க. நீங்க எல்லாரும் பண்றதுனால அது உண்மைதான், நீ எப்படி அதை கேள்வி கேட்கலாம் அப்படின்லாம் கேட்கறாங்க. நான் சொல்றேன் இட் இஸ் வெரி ஃபெலேஷியஸ். அப்படின்னா என்னன்னா இட் வில் நாட் ஸ்டாண்ட் த டெஸ்ட். இப்ப நீ ஸ்கிரிப்சர் வழியா வந்து இப்ப நீ பண்ற பிராக்டிஸ் எடுத்துட்டு போய் வேத வசனத்துல நீ பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ் நீ வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இது கண்டிப்பாக டெஸ்ட்ல வந்து அது உருப்படாது, வராது, நிக்காது, உடஞ்சிரும்.
ஸோ இந்த ஹோல் ப்ராக்டிஸ், நியூ இயர் ப்ராக்டிஸ் ஆகட்டும், இந்த கேலண்டர்ஸ் கொடுக்கறது ஆகட்டும், இதெல்லாம் இட்ஸ் காட் அ ஹிஸ்டரி. இட் இஸ் இவால்வ். இப்போ நான் சில நேரத்தில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பி சும்மா டூ டாக்மெண்டிக் அண்ட் லீகலிஸ்டிக் டு சே எல்லாமே பண்றது தப்பு அப்படின்னு சொல்ல வரல. சம் பீப்புள் ரியலி வர்ஷிப் காட், ஆண்டவர் பண்ணிட்டோம். ஆனா இந்த புது வருஷத்துல வந்து ஒரு புது பவர் இருக்கு, ஆண்டவர் இப்பதான் புதுசா பேசுற அது இல்ல. ஐ திங்க் ஐ பிலீவ் காட் கேன் ஸ்பீக் த்ரூ தி இயர். ஒரு வருஷம் ஃபுல்லா 365 நாளும் ஆண்டவரால பேச முடியும், ஆண்டவரால செயல்பட முடியும், பரிசுத்த செயல்பட முடியும். நான் 100% நம்புறேன். கண்டிப்பா நீங்க சொன்னபோது எனக்கு இன்னொரு யோசனை வந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம ஃபாலோ பண்றது இந்த இங்கிலீஷ் கேலண்டர். சோ அப்படின்னு பார்த்தா தமிழோட புத்தாண்டுக்கு ஒரு கேலண்டர் வரணும், தெலுங்கு புத்தாண்டுக்கு ஒரு கேலண்டர் வரணும். கேலண்டர் மட்டும் இல்ல, வாக்குத்தத்தமே ஒரு வாக்குத்தத்தம். இங்கிலீஷ் வாக்குத்தத்தத்துக்கு ஒரு கேலண்டர் வரணும். அப்புறம் தெலுங்கு வருஷ பருப்பு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வரணும். நியூ இயர் சர்வீஸ் வேற, இத்தனை நியூ இயர் சர்வீஸ் வைக்க வேண்டியிருக்குமே. மலையாளம் வச்சா மலையாளத்துக்கு இதுக்கு வந்து கேரளால இருக்கவங்களுக்கு மலையாளம் பேசுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு புத்தாண்டு இருக்கு. அப்போ ஒரு 4-5 புத்தாண்டு, ஒரு 4-5 வாக்குத்தத்தம் அப்படிதான் இருக்கணும். ஆனா அப்படி இல்ல. பட் we just chose to follow the Gregorian calendar. அந்த புது வருஷத்தை பார்த்துட்டு நம்ம அதுல செய்யணும்னு நினைக்கிறேன். பட் என்ன பொறுத்த வரையும் நீ வந்து நம்மள தப்பு சொல்லனா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம புது வருஷம் வந்து கொண்டாடாத பத்தியே இப்ப பெரிய டாக்டர் ஆகுறாங்க, அது தப்புன்றத என்னுடைய தாழ்மையான கருத்தா தான். கண்டிப்பா இந்த வருஷத்தோட இது கேலண்டர் உங்களுக்கு பிரோஜனமா இருக்குன்னு நம்புறேன். மேசியாவ சங்கீதங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த கேலண்டர் உங்களுடைய பசியை தூண்டணும் நினைக்கிறேன். அதுல முழு தகவல் கொடுக்க முடியாது, ஏன்னா கேலண்டர் சும்மா ஒரு 5 பேஜ் 6 பேஜ் தான் இருக்கும். அடுத்த செஷன்ல நம்ம இன்னும் அதிகமான காரியங்களை மேசியாவினுடைய சங்கீதங்களை குறித்து பார்க்கலாம். நன்றி, நான் ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஆண்டவர் தம்மை இதை அநேகருக்கு பிரயோஜனமாக்குவாராக. தேங்க்யூ. ஆனால் பிரைஸ் லார்ட். போன செஷன்ல நீங்க பார்த்தது போல இந்த புத்தாண்டு பத்தியும் இந்த கேலண்டர் குறித்தும், ஸோ அதோட ப்ராமிசஸ் பற்றியும் அந்த வாக்குத்தத்தங்கள் குறித்தும், ஸோ நம்மளுக்கு இந்த வருஷத்தோட தீம் குறித்தும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அடுத்த செஷனாக நம்ம வந்து இந்த துவக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சங்கீத புஸ்தகங்கள் பத்தி சொன்னீங்க. இந்த வருஷத்தோட தீம்ன்றது சொன்னீங்க இல்லையா? ஸோ அதுல நாங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்லயும் சரி, சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அப்பா வளர்த்ததும் சரி, டெய்லி ஒரு சங்கீத புஸ்தகங்களை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. சோ அதை வாசிக்கிற நிமித்தம் நாங்க வந்து எல்லாமே எங்களுடைய சிச்சுவேஷன்லாம் உள்ள போட்டு எங்க நம்மளுக்கு ஏதாவது ஆறுதலாத வார்த்தை இருக்குமா அப்படின்னு பார்த்து அதன் மூலமா அப்படியே ஜெபத்தை பண்ணிட்டு அப்படியே கடந்து போவோம். நீங்க ஆனா ஒரு விஷயம் அவர் காமிச்சிங்க என்னன்னா, மேசியா இதுல இருக்கிறாரு, அதை குறித்து இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சோ இதை நாங்க நினைச்சு பார்க்கும்போது அப்படின்னா மேசியா பத்தி எழுதி இருக்கா, இல்ல நம்மளை பத்தி நம்ம ஏத்துக்கணுமா, இல்ல தாவீது அவரை பத்தி சொல்றாரா, லைட்டா ஒரு குழப்பம்லாம் இருக்கு. சோ அது கூட விளக்கங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஷூர். ஆக்சுவலா பார்த்தா லூக்கால 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து அவருடைய சீஷர்களோடு கூட இருக்கும்பொழுது, லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 44வது வசனத்துல, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட பேசுறாரு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா மோசேயினோட நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசன ஆகமங்கள், சங்கீதங்கள் இருக்கிறதான அந்த பகுதி வந்து பழைய ஏற்பாட்டோட 3 டிவிஷன்ஸ். அதாவது ஒன்னு வந்து மோசேயினுடைய மோசேயினுடைய நியாயப்பிரமாணம்ன்றது முதல் 5 புத்தகங்கள். அந்த ஃபர்ஸ்ட் இது பஞ்சாங்கம்னு சொல்லலாம், அது 5 புத்தகங்கள். அப்புறம் வந்து சங்கீத பகுதி, அப்புறம் வந்து தீர்க்க தரிசன ஆகமம். இப்போ இந்த சங்கீத பகுதின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சங்கீதம், யோபு, நீதிமொழிகள், அப்புறம் உன்னத பாட்டு, ரூத்து, புலம்பல், பிரசங்கி, எஸ்தர், எஸ்ரா, தானியல், நெகேமியாக்கு அப்புறம் 1 நாளாகமோ 2 நாளாகமோ கூட இந்த சங்கீத பகுதிகள் தான் வரும். ஸோ அவர் சங்கீதங்களில் என்னை குறித்து எழுதியிருக்குதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, இந்த எல்லா புத்தகங்களுமே அவரை பத்தி எழுதியிருக்கு, பழைய ஏற்பாடு முழுசுமாவே அவரை பத்தி எழுதியிருக்கு அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு இதுல வெளிப்பாடு, ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை அவருடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். இது ஏன் நான் முக்கியம்னு சொல்றேன்னு கேட்டா, அந்த சீஷர்கள் பழைய ஏற்பாட்டில் மேசியா யாரா இருக்கிறாரு, மேசியா என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டாரு, அவர் எப்படி வந்தாரு, எப்படி இந்த ரட்சிப்பினோட காரியங்களை செஞ்சாருன்றத அப்போஸ்தலர்கள் தெளிவாக புரிந்திருந்தபடினாலதான் அவங்க உலகம் எங்கிலும், எருசலேம் தொடங்கி யூதியால, சமாரியால, உலகத்தினுடைய கடைசி பரியந்தம் அவங்க போய் சுவிசேஷத்தை போய் அறிவிக்க போகும்பொழுது அவங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட், இந்த ஸ்கிரிப்சுரல் ஸ்ட்ரென்த் தான் அவங்கள வந்து நிக்க வச்சது.
இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பாத்தீங்கன்னா இதுல ஏத்தேன் பட்டணத்துல சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணதும் சரி, ஸ்தேவானுடைய லாஸ்ட் பிரசங்கம் எல்லாத்திலும் எடுத்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல மேசியாவை அவங்க நிரூபிச்சு காமிச்சு அவங்க அதை புரிஞ்சு அதை என்ன சொல்றது அணுவணுமா அதை ரசிச்சு அவங்க பேசியிருக்கிறத, அவங்க அவைகளை போதிச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். இது வெறும் அப்போஸ்தலருடைய என்ன சொல்ல கைவண்ணமோ அவங்க டேலண்ட் மட்டும் கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்து என்னை பத்தி எழுதியிருக்கு, நீங்க தேடுங்கன்னு சொன்னார். அதுல நித்திய ஜீவன் இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப நித்திய ஜீவனை அடையறதுக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், வேத வாக்கியங்களை தேடணும். அது எஸ்பெஷலி பழைய ஏற்பாடு மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றத நம்ம சங்கீத பகுதியில் நம்ம அதனாலதான் இன்னைக்கு நம்ம அந்த சங்கீத பகுதியை நம்ம எடுத்தோம். சங்கீத பகுதியை நம்ம சூஸ் பண்ணதுக்கான ரீசனே அதான். அப்ப இது வந்து வெறும் ஒரு தொகுப்பு மட்டும் கிடையாது. நீங்க இப்ப சொன்னீங்க ஆரம்பத்துல டெய்லி ஒரு சங்கீத படிக்க சொல்லலாம். அதே விஷயத்த நானும் என் வீட்டுல நானும் ஒரு இதுல கிறிஸ்தவ குடும்பத்துல தான் இதுல பிறந்து அதுல தான் வளர்க்கப்பட்டேன். எவ்ரி சண்டே கண்டிப்பா ஒரு சங்கீதம் படிச்சு மனப்பாடம் பண்ணி சொன்னாதான் சாப்பாடு கொடுக்கறதான நிலைமைகள் அதெல்லாம் டிசிப்ளின் நம்மளுக்கு இருந்துச்சு. இது மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல பார்த்தா பைபிள் படிச்சியான்னு கேட்கறதே வந்து நாங்க பதில் சொல்லும் போது சின்ன வயசுல இருக்கும்போது நாங்க பதில் சொல்றதே சங்கீதம் ஃபர்ஸ்ட்னு கதை விடுறதுக்கு தான் சங்கீத புஸ்தகம் எங்களுக்கு எல்லாம் பயன்படுச்சு. எங்க விசேஷமா எங்க குடும்பத்தில் ஒரு மாமா ஒருத்தர் இருப்பாரு. அவர் யாரு எங்க பார்த்தாலுமே டிட் யூ ரீட் யோர் பைபிள் டுடேன்னு ஆரம்பிப்பார். பார்த்தோன்னே கேட்பாரு, பார்த்தோன்னே திட்டுவாரு. அதனால அவர்கிட்ட தப்பிச்சுக்கிறதுக்கு நான்லாம் வந்து வருஷ கணக்கா படிச்சேன்னு சொல்லுவேன். என்ன படிச்சேன்னு கேட்பாரு. கேட்ட உடனே சங்கீதம் 23 படிச்சேன்னு. அவர் சங்கீதம் 23 என்ன இருக்குன்னா அதுதான் நமக்கு தெரிஞ்ச மேட்டர், அதே சொல்லிட்டு ரொம்ப வருஷம் ஓட்டினேன். ஆனா இன்னைக்கு 2025ஆம் ஆண்டுக்கான கேலண்டர்ல சங்கீதங்களை குறித்து எழுதுறதுக்கு, அதை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த அந்த முதிர்ச்சியை கொடுத்திருக்காருன்னு யோசிக்கும் போது சந்தோஷமா இருக்கு. சோ சங்கீத புஸ்தகங்கள் மிக மிக அவசியமானது. மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றத நம்ம சொல்ல இயேசு கிறிஸ்து சொன்னதும் அப்போஸ்தலர்கள் போதித்ததும் கை கொண்டு நடந்ததா நம்ம இன்னைக்கு திருப்பி அதை ரீடிக் பண்ணி மறுபடியும் அதை பாக்குறோம். சங்கீதங்கள் வந்து ஏதோ ரேண்டமா அரேஞ்ச் பண்ணது கிடையாது. அது இட் இஸ் நாட் ரேண்டம்லி அரேஞ்ச். அதாவது இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ 1ஆம் சங்கீதம், 2ஆம் சங்கீதம், 3ஆம் சங்கீதம் தொடர்புடையதான சங்கீதங்கள். 22ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 24ஆம் சங்கீதம் தொடர்புடையதான சங்கீதங்கள். 118, 119, 120 தொடர்புடையதான சங்கீதங்கள். 146ல இருந்து 150 வரை இருக்கிறது தொடர்புடையதான சங்கீதங்கள். இது எல்லாமே கன்சிக்யூட்டிவா அடுத்து அப்படியே வரதான சங்கீதம். எல்லாத்தையும் டீம் ஃபாலோ ஆகும். சோ இது வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம அறியாத காரியங்கள். ஏன்னா சங்கீத பத்தி நிறைய டீச்சிங் நிறைய கிடையாது, ரொம்ப கம்மி. சில சபைகளை டைம் எடுத்து அதை டீச் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கலாம். பட் பரவலாக சபைகள்ல சங்கீதங்களை குறித்ததான நாலேஜ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ஒவ்வொரு சங்கீதங்களும் அது ஒரு தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. ஓகேண்ணா. ஸோ அப்பனா நம்ம படிக்கும் போது அதோட தொடர்ச்சி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அதோட இதை பார்க்க முடியும். ஸோ அதான் நீங்க ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு கட்டமைப்புன்றத நீங்க விளக்கி சொல்றீங்க இல்லையா? இது வந்து சங்கீத புஸ்தகத்தை இதுல வந்து பொறுத்த வரையுமே வந்து சங்கீதம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 900 years ஆஃப் ஜூயிஷ் ஹிஸ்டரி. 900 years ஆஃப் ஜூயிஷ் ஹிஸ்டரி. ஓகே. அதுல பாத்தீங்கன்னா சங்கீதத்துல வந்து ரொம்ப, அதாவது இட்ஸ் a வெரி ஸ்ட்ரக்சரல் புக். ரொம்ப அமேசிங்கா இருக்கும், ரொம்ப உங்களுக்கு இதை சந்தோஷமா இருக்கும் கேட்டா. இப்ப எப்படி மோசையனோட ஆகமங்கள் நியாயப்பிரமாணம்ன்றது 5 புஸ்தகங்கள். ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், மொத்தம் அந்த 5 புக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. சங்கீத புத்தகம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 5 புக் ஸ்ட்ரக்சர். மோசையனோட நியாயப்பிரமாணத்தை ரிப்ளிகேட் பண்ற மாதிரியே இந்த சங்கீத புத்தகமும் 5 புக், அதாவது 5 கம்போசிஷன். அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டா புத்தகம் 1, புத்தகம் 2, புத்தகம் 3, புத்தகம் 4, புத்தகம் 5ன்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்படி பிரிச்சுக்கலாம். இப்ப இந்த 5 கம்போஸ் ஆனாதான் 150 சங்கீதங்கள். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அந்த முதல் புக் 1ன்றது 1ஆம் சங்கீதத்திலிருந்து 41ஆம் சங்கீதம் வரையும் அது வந்து ஃபர்ஸ்ட் புக். அப்புறம் 42ஆம் சங்கீதத்திலிருந்து 72ஆம் சங்கீதம் வரையிலும் 2வது புஸ்தகம். அதாவது முதல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 41 வரையும் முதல் புஸ்தகம். 42ஆம் அதிகாரத்திலிருந்து 72ஆம் அதிகாரம் வரையிலும் 2ஆம் புஸ்தகம். 73ஆம் அதிகாரத்திலிருந்து 89ஆம் அதிகாரம் வரையிலும் 3ஆம் புஸ்தகம். 90ஆம் அதிகாரத்திலிருந்து 106ஆம் அதிகாரம் வரையிலும் 4ஆம் புஸ்தகம். 107லிருந்து 146 5வது புஸ்தகம். 146லிருந்து 150 வந்து ஸ்தோத்திரம் லாஸ்டா இருக்கிறதான இது. இதுல இன்னொரு ஸ்ட்ரக்சர் நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த ஒவ்வொரு சங்கீதமுமே ஆரம்பிக்கும் போது ஒரு டெஃபினட் தீம்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புக் 1 மட்டும் நம்ம இன்னைக்கு இது டிஸ்கஸ் பண்ணலாம். புக் 1 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்கீதம் 1ல வந்து இதுல வந்து பாக்கியமான பத்தி தான் முதல் சங்கீதம்.
ஆமா. இரவு பகலும் கர்த்தரோட வார்த்தையில பாக்கிய இதுல தியானமா மனுஷன் பாக்கியவான் கொடுத்திருக்கு. இங்கிலீஷ்ல சொன்னா பிளஸட் மேன். அந்த முதலாம் சங்கீதம் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சங்கீதம். முதல் சங்கீதம் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சங்கீதம். அதாவது ஒரு நீதியா இருக்கிறவன் எப்படி நடப்பான், நீதியா இருக்கிறவனோட ஆசீர்வாதம் என்ன, துன்மார்க்கனுடைய முடிவு என்னன்றத முதலாம் சங்கீதம் சொல்லிட்டு, ரெண்டாம் சங்கீதம் இந்த நீதிமானா இருக்கிறவர் தேவனுடைய குமாரன். ரெண்டாம் சங்கீதத்துல தேவனுடைய குமாரன் அவர் ராஜாவாக தேவனால சீயோன் மலையில ஸ்தாபிக்கப்படுகிறார். தேசங்கள் அவருக்கு விரோதமா கொந்தளிக்கிறது தான் ரெண்டாம் சங்கீதம். மூணாம் சங்கீதம் அவரை ரிஜெக்ட் பண்றதுக்கான சங்கீதம் தான் மூணாம் சங்கீதம். அவர் அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டிக்கலாவா அப்படியே வரும். சோ அந்த முதலாம் புத்தகத்துல நீங்க எடுத்துக்கிட்டா முதலாம் அதிகாரத்துல இருந்து 41ஆம் அதிகாரம் வரையும், அந்த 41ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி லாஸ்ட்ல இருக்கிறதான நீங்க அந்த வசனங்கள் பாத்தீங்கன்னா 41 வரையும் எல்லாத்தையும் விளக்கி சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சரலா சொல்லிட்டு அது ஒவ்வொரு பகுதியுமே ஒரு ஸ்தோத்திர பகுதியோட கூட முடியும். இப்ப 41வது அதிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தோத்திரத்தோட முடியும். 72ஆம் சங்கீதம் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரத்தோட முடியும். 89 சங்கீதம் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரத்தோட முடியும். 108ஆம் சங்கீதம் பாத்தீங்கன்னா ஒரு இது ஸ்தோத்திரத்தோட முடியும். 150வது சங்கீதம் எடுத்தீங்கன்னா ஸ்தோத்திரத்தோட முடியும். நான் இப்ப சொன்ன எல்லா சங்கீதமே அந்தந்த புக்கோட லாஸ்ட் சங்கீதம். சோ அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் ஆரம்பிப்பாங்க, எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு இட் ஆல்வேஸ் எண்ட் வித் டாக்ஸாலஜி, இட் ஆல்வேஸ் எண்ட் வித் பிரைஸ். அது துதி எதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சாரு கொடுத்தாருன்றதுக்கான கடைசி துதியா அந்த பகுதி வரும். இப்ப நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டு படிச்சா அது ரொம்ப என்ன சொல்றது நேர்த்தியா, ரொம்ப பக்திக்கு என்ன சொல்றது விருத்தி உண்டாக்கத்தக்கதாக, உன்னுடைய விசுவாசமே பலப்படத்தக்கதா இந்த சங்கீதங்கள் அமையும். ஏன்னா சரி இந்த சங்கீதத்துல நம்மளுக்கு என்ன டேக் அவே அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீதுக்கு செய்த ஆண்டவர் மத்தவங்களை எல்லாருக்கும் செஞ்ச ஆண்டவர் இன்னைக்கு அதே சூழ்நிலையில நீ இருந்தீங்கன்னா ஹவு காட் வில் ரியாக்ட்ன்றது வி ஹேவ் அன் ஹிஸ்டரி. சங்கீதத்துல ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவாருன்னா, தாவீது ஒரு பிரச்சனையை பத்தி பேசுவார், ஒரு ப்ராப்ளம் பத்தி பேசுவார். பேசிட்டு ஐயோ என் சத்துருக்கள் இப்படி விரோதமா நிக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்லாம் ஒரு தகைச்சிட்டு அப்புறம் என்ன சொல்லுவார் தெரியுமா, ஐ நோ வாட் யூ டிட் இன் த பாஸ்ட். இன்னைக்கு செங்கடல்ல நாங்க நின்ற போது கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவு கிருபையா இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ராஜாக்கள் முன்னாடி நாங்க நின்ற போது எப்படி எங்களுக்கு நடத்தீங்கன்னு தெரியும். எரிகோக்கு நாங்க வந்தபோது எப்படி எங்க கூட செயல்படுங்க தெரியும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில் நீங்க செயல்படுங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் இந்த ஆண்டவருடைய செயல்பாடுகள் அந்த பாஸ்ட பார்த்துட்டு தான் சரி ஃபியூச்சர்ல கர்த்தர் இப்படிதான் செயல்படுவாருன்னு அவர் சொல்றாரு. அப்ப சங்கீத புஸ்தகம் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த 5 புத்தகங்கள் நம்மளுக்கு என்ன தரும்னா, தேவனுடைய செயல்பாடுகளை தேவன் எப்படி செயல்படுவார், தேவன் எப்படி ஒரு விஷயத்தை பாக்குறாருன்றத ஒரு வைட் ஸ்பெக்ட்ரமா நம்ம அதை அறிந்து கொள்வதற்கு, விசுவாசத்தை நம்ம கற்றுக்கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த பகுதி அதான் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சாம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அந்த சங்கீதத்தை நம்ம அப்படி பார்த்து நம்ம புரிந்து கொண்டால்தான் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மேசியாவை குறித்ததான சங்கீதம் ரொம்ப நிறைய இருக்கு. அதுல ஸ்ட்ரக்சர்னு பார்த்தா மேசியாவை குறித்த சங்கீதம் 89ஆம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் சங்கீதத்துல பார்த்தா குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேசியா புறக்கணிக்கப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. மேசியா காட்டி கொடுக்கப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. மேசியா மரிப்பார்னு கொடுத்திருக்கு. அவர் யாரால கொலை செய்யப்படுவார்னு கொடுத்திருக்கு. அவர் யாரால காட்டி கொடுக்கப்படுவார்னு கொடுத்திருக்கு. உயிர் தேடும்போது ஆண்டவர் அவர் எப்படி இதுல உயிர் தேடல் எப்படி கொண்டு வருவார் இருக்கு. ஆயரோட அரசாட்சி எப்படி நடத்துவார், இது எல்லாமே எங்க இருக்கு, எல்லாமே சங்கீதத்துல இருக்கு. அதாவது நியூ டெஸ்டமெண்டோட நிறைவேறுதல் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் இவைகள் எல்லாத்தையுமே என்ன சொல்றது முன் அறிவிச்சிருக்கிறார். இந்த சங்கீத புஸ்தகம் பாத்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 700 ஆண்டுகளுக்கான 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வரத்துக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டு தொகுக்கப்பட்டதான சங்கீதம். ஸ்ட்ரக்சர் அதான். இந்த 5 புக்கு நம்ம அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அப்ரோச் பண்ணோம்னா ஒவ்வொரு புத்தகத்துல என்ன சொல்லப்படுது மேசியா பத்தி அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ள நம்மளுடைய விசுவாசம் உறுதிப்படும். அப்புறம் நம்மளாலையும் உறுதியை எந்த காலநிலை சூழ்நிலை எப்படி போனாலுமே அப்போஸ்தலன் பவுல் எழுதுறது மாதிரி 2 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரத்துல நான் விசுவாசிக்கிற இன்னார் நான் அறிஞ்சிருக்கிறேன், அதனால நான் வெட்கப்பட மாட்டேன்னு நம்மளால சொல்ல முடியும். கண்டிப்பாண்ணே. ஸோ நீங்க சொன்னது போல நான் கூட சங்கீதம் 1 படிச்சுட்டு அது எனக்கு தான் எழுதப்பட்டதுன்னு நினைச்சு ஸோ பாக்கியவானே நான் தான் அப்படின்னு நான் நிறைய நேரத்துல நினைச்சு என்ன யோசித்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஸோ இந்த தெளிவுகள் கொடுத்த இந்த தெளிவான இந்த பதில் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஆண்டவர் எப்படி செயல்படுறாரு, அந்த நாட்கள் எப்படி செயல்பட்டாரு, அதன் மூலமா நம்ம வாழ்க்கையில் எப்படி செயல்பட போறாருன்றத இந்த சங்கீத புஸ்தகங்களை நம்ம கத்துக்கிறதுக்கு உதவியா இருந்ததை நீங்க ரொம்ப அழகா எடுத்து காட்டினீங்க. ஸோ அது நான் கேட்டது போல இந்த எழுதிய ஆக்கியோன் ஆர்த்தர்ஷிப் நீங்க சொன்னது போல தாவீத் தான் எழுதினாரா இதை இல்ல வேற யாரா எழுதுனாங்களா, அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். ஆக்சுவலா இது பார்த்தோம்னா நம்ம சங்கீத புஸ்தகத்தை பொறுத்த வரையிலும்
சங்கீத புஸ்தகத்தை பொறுத்தவரையிலும் தாவீதால எழுதப்பட்ட சங்கீதங்கள் நிறைய சங்கீதங்கள் இருக்கு. ஓகே. அவர் வந்து கம்போசர்னு பாத்தீங்கன்னா சால்டர்னு சொல்லுவாங்க. கம்போசர்னு பாத்தீங்கன்னா தாவீது தான். தாவீது அதுல நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. இது வெறும் வந்து தாவீது மாத்திரமே எழுதினதான இது கிடையாது, சங்கீதம் இல்ல. ஓகே. ஸோ அப்போ தாவீது எழுதியிருக்கிறாரு, சாலமன் எழுதியிருக்கிறாரு, ஆசாப் எழுதியிருக்கிறாரு, அப்புறம் ஏமான் ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஏத்தான் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, எஸ்ரா அதுல எழுதியிருக்கிறாரு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே எழுதியிருக்கிறாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா மோசேயோட சங்கீதம் சங்கீத புஸ்தகத்துல இருக்கு. அப்போ சங்கீதத்தினுடைய ஒன் ஆஃப் த ஆக்கியன்ஸ் பாத்தீங்கன்னா மோசே. அப்ப தாவீது, மோசே, அப்புறம் வந்து கோரா கூட புத்திரர்கள், ஆசாப்பு, சாலமோன், ஏமான், எத்தான், அப்புறம் எஸ்ரா, எதுதுல், இவங்க எல்லாருமே சங்கீதங்களை ஒன்னா சேர்த்து எழுதுனுவாங்க. அதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சிறையிருப்பு போயிட்டு திருப்பி வர்றாங்கல்ல, எஸ்ரா வந்து நிறைய சங்கீதங்களை கம்போஸ் பண்ணி எஸ்ரா நிறைய சங்கீதத்தை கூட சேர்த்திருக்கிறார். அப்ப இந்த 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 சங்கீதங்களோட கால அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 900 இயர்ஸ் ஆஃப் ஜூயிஷ் ஹிஸ்டரி. ஆல்மோஸ்ட் 900 இயர்ஸ். இது வந்து ஏன் தாவீதின் சங்கீதம் ஏன் சொல்லப்படுதுன்னு கேட்டா, தாவீதே வந்து வரப்போறதான மேசியானோட ஒன் ஆஃப் த முன் அடையாளம். ஆமா. அதனால இந்த சங்கீதத்துக்கு தாவீது சங்கீதம் பேர் வைக்கிறதுல 100% ரைட்டு. நம்ம அதை ஏத்துக்கிறோம், ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு. ஆனா அதுல எழுதப்பட்டிருக்கிறதான ராஜாக்கள், அதுல சங்கீதத்துல சொல்லப்பட்ட ராஜா எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல இருக்க தாவீத வந்து மையப்படுத்தி எழுதின சங்கீதம் கிடையாது. தாவீது அதுல இருப்பாரு, தாவீதுக்கு நடந்த காரியங்களா கூட இருக்கலாம். ஆனா வரப்போகிறதான தாவீதினோட குமாரன், த கிரேட்டர் சன் ஆஃப் டேவிட், பின்னாடி வரப்போறாரு, அவர் என்ன செய்வாருன்றது அநேக சங்கீதங்கள்ல இது வந்து எழுதப்பட்டு அதுல வந்து இதுலயும் அந்த தீர்க்கதரிசனம்ன்றது இருக்கு. உறுதியா இருக்கும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதல்லாம் பார்த்தா ரொம்ப இதா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் அந்த லாஸ்ட் இதுல நம்ம பேசும்போது இந்த தாவீது சொன்னதான ஆத்தர்ஷிப்னால சொல்றேன், இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். கிட்டத்தட்ட 116 சங்கீதங்கள்ல சூப்பர் ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது சங்கீதங்களுக்கு மேல அந்த அந்த ஒரு குறிப்பு ஆக்சுவலா கொடுத்திருப்பாங்க. அதாவது மேற்குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தலைப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தமிழ்ல மேற்குறிப்பு இல்ல தலைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மேற்குறிப்பு தலைப்பெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம வசனங்களை வாசிப்போம். ஆனா மேற்குறிப்பு அந்த தலைப்புகளே தேவனால் உந்தப்பட்டு பரிசுத்தாவினால் உந்தப்பட்டு எழுதப்பட்டதான் அந்த தலைப்புகளே. மேல வசனத்துக்கு 6 சாப்டருக்கு மேல யாருக்கு எழுதப்பட்டதுன்றது எந்த சூழ்நிலை அதெல்லாம் இருக்கு. அதுவே வந்து வசனத்தோட சேர்த்து தான் வாசிக்கணும். அப்பதான் நம்ம ஆக்கியோன்கள் யாருன்னு தெரியும், எந்த சூழ்நிலை. அதுவே வந்து ஆக்சுவலா வந்து வசனத்தோட கூட சேர்த்து இதுல வந்து படிக்க வேண்டியதான ஒன்று. இந்த 5 புக்கா நம்ம டிவைட் பண்ணி இந்த சூப்பர் சப்ஸ்கிரிப்ஷனு, இந்த 5 புக்கு, இதுல வந்து மேசியா இருக்கிறாரு, ஒவ்வொரு புக்கினோட டாக்ஸாலஜி, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் டு டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட். நம்ம இதெல்லாம் வந்து கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டியதான இதுல சங்கீதம். இப்ப ஆக்சுவலா நீ இதுல பாத்தீங்கன்னா சங்கீதத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான சங்கீதம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப மேசியா மரிச்சு உயிர்த்தெழுந்து மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் பிதாவினுடைய வலது பாசல வீட்டிருப்பாரு, அவரோட சத்துருக்களை பாதப்படி ஆக்கி 110 சங்கீதம். ஆமா. சங்கீதம் 2ல பாத்தீங்கன்னா என் ராஜாவை நான் சியோன்ல வந்து ஸ்தாபிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 2ஆம் சங்கீதத்தோட எண்ட்ல சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, குமாரன் கோபம் கொள்ளாமல் அவரோட பாதங்களை முத்தமிடுங்க, எவ்ரிபடி ப்ளீஸ் சப்மிட் டு ஹிம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றத பாக்குறோம். அப்புறம் இவர் என்னோட நேசகுமாரன், இவரை நான் இன்னைக்கு இதுல ஜெனிப்பித்தேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவோட ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்துவோட மரண உயிர்த்தெழுதலை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பேதுரு எடுத்து விளக்குறாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா பெண்டகாஸ்டல் சர்மன்ல பாத்தீங்கன்னா பேதுரு பண்றதுல அவர் சொல்றாரு, தாவீது தீர்க்கதரிசி, அவர் மேசியாவை குறித்ததான் தாவீதை பத்தி அவர் எழுதல, ஏன்னா அவர் இறந்துட்டு அவரோட கல்லறை நீங்க நம்மோட கூட இருக்கிறது. ஆனா பின்னாடி வரப்போறதான அந்த கிரேட்டர் சன் ஆஃப் டேவிட், அந்த தாவீதோட குமாரனா இருக்கிறவரு பத்தி சொல்லப்பட்டதான சங்கீதத்தினுடைய நிறைவேறுதல்னால தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட அந்த கல்லறை வந்து காலியா இருக்கு. அவருடைய உயிர்த்தெழுதல் வந்து முன்னுரைக்கப்பட்டது, அது தாவீது தீர்க்கதரிசியால சொல்லப்படுதுன்னு பேதுரு சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பா ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. சோ தாவீதின் வம்சத்துல மேசியா வந்தாருன்றதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், தீர்க்க தரிசனங்கள் இதுல அடங்கி இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டோம். சோ ஆண்டவர் எப்படி நம்முடைய கடந்த காலத்துல செயல்பட்டாரோ அது போல நம்ம வாழ்க்கையிலும் செயல்படக்கூடியவரா இருக்கிறாருன்றத புரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணு தெளிவா புரிஞ்சிச்சு, இத படிச்சுட்டு நமக்குன்னு என்னைக்குமே நம்ம எடுத்துக்க முடியாதுன்றது தெளிவா புரிஞ்சிச்சு. இல்ல கண்டிப்பா இல்ல, அது எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டா, ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்டெக்ஸ்ட், ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட், கிராமட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு உன் சூழலுக்கு கண்டிப்பா அது அப்ளை ஆகும். கண்டிப்பா ஆண்டவர் அதுல இருந்து ஒரு ஞானம் உனக்கு கொடுப்பாரு, அதுல கண்டிப்பா நடக்கும்.
ஆனா வந்து சங்கீதமே உனக்கு தான் எழுதுன்னு சொல்றதுதான் தப்பு நம்ம சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, சங்கீதமே எனக்கு தான் எழுதுனது இல்ல, அது ஆண்டவர் எழுதி அவைகளை நிறைவேற்றிருக்கிறார், பார்த்திருக்கிறோம். நம்ம ஆண்டவர் பத்தி தேவனை அறிகிற அறிவுல வளர்றோம். அது கண்டிப்பா அந்த சங்கீதம் வந்து உன்னோட லைஃப்னோட அப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், 100% ஹெல்ப் பண்ணும். அப்படி அப்ளை பண்ணும்போது when you go through all the process, கரெக்டா அது கான்டெக்ட்ல வச்சு ஹிஸ்டாரிக்கலா பார்த்து கிராமட்டிக்கலா செக் பண்ணி ஃப்ளோல அந்த கான்டெக்டோட ஃப்ளோல நீ புரிஞ்சுக்கிட்டு அது வரும்போது ஆண்டவர் அந்த அப்ளிகேஷன் உனக்கு கத்துக் கொடுப்பார். நம்ம அந்த அதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கு அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் செஷன். அடுத்த இதுல வந்து பகுதியில் கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு தீம், ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். அது என்ன இருக்குன்றதை நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஆண்ட்ரூ. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் பேக் டு கேலண்டர் 2025. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செஷன், செகண்ட் செஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் செஷனில் புத்தாண்டு பற்றியும், ப்ராமிசஸ் பற்றியும், வாக்குத்தத்தங்கள் பற்றியும், அடுத்ததாக நம்மளுடைய சாம்ஸ் சங்கீத புஸ்தகங்களுடைய மேசையா பற்றி குறித்து பார்த்தோம். நம்மளுடைய இந்த வருஷத்துடைய தீம் அதுதான். ஸோ அதை குறித்து எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த அடுத்த இது மூன்றாவது பகுதியில் செஷன் 3ல இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து அண்ணன் நம்ம கூட இருக்கிறாங்க விளக்கறதுக்கு. ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து அதில் நான் தலைப்புகள் நம்மளுக்கு ஒன்று விளக்கி சொல்லுவாங்க. ஸோ ஜனவரி, பிப்ரவரி மாதம் இந்த மாதத்துக்குடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா மகிமைப்படுத்தப்பட்ட குமாரன். ஸோ குமாரன் எப்படி மகிமைப்படுத்தப்பட்டார்ன்ற காரியத்தை அண்ணன் நம்மளுக்கு விளக்குவாங்க. ஆக்சுவலா சாம்ஸை பொறுத்தவரையும் வந்து சாம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சரல் புக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முதல் புக் வந்து சாம்ஸ் 1 to சாம்ஸ் 41, முதலாவது புத்தகத்திலேருந்து 41ஆம் அதிகாரம் வரையிலும் முதல் புத்தகம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் புக்கோட தீம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் த சன், குமாரனை பற்றி. அந்த குமாரன் வந்து பாக்கியவானா இருக்கிறார்ன்றதை குறித்து சொல்லப்பட்டதான சங்கீதம். சங்கீதம் 1ல வந்து குமாரன் யாருன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சங்கீதம் 2ல 6ஆம் வசன விசேஷமா நீங்க பாத்தீங்கன்னா, என்னுடைய ராஜாவை சீயோன்ல நான் அவரை ஏற்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. நம்மளுக்கு அது ரொம்ப புரியணும். ஆண்டவர் வந்து சியோன் மலையில, பூமியில இருக்கிறதான சியோன்ல, எருசலேம்ல இருக்கிறதான அந்த மலையில ஆண்டவர் வந்து அவரால் நியமிக்கப்பட்டதான ராஜாவை கொண்டு வந்து இங்க அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறான்றது நம்மளுக்கு வசனத்துல புரிஞ்சுக்கிறோம். இதுல நம்ம இன்னும் ஆக்சுவலா வாட் வி மிஸ், நம்ம இந்த 2ஆம் சங்கீதத்துல என்ன மிஸ் பண்றோம்னு கேட்டா, யார் குமாரனாக அழைக்கப்பட்டாரோ அந்த குமாரன் தேவனால ராஜாவாக அங்கீகரிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சங்கீதம் 2ல பாத்தீங்கன்னா வந்து 3ஆவது வசனத்துல வாங்க நாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமியின் ராஜாக்களுடைய ஒரு வாய்ஸ் அங்க கேட்கும். அவங்க வந்து ஆண்டவர் அட்ரஸ் பண்ணி பேசும்போது சிங்குலர்ல பேச மாட்டாங்க. பாத்தீங்கன்னா அவருடைய சங்கிலிகளை அப்படின்னு ப்ளூரல்ல பேசுவாங்க. ஆண்டவர் வந்து ப்ளூரல்ல ராஜாக்கள் பேசுறத பார்க்கலாம். சோ நவ் யூ கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங்ல. அது ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து வெறும் பிதா மட்டும் தான் இருந்தாரு, பழைய ஏற்பாட்டுல வந்து குமாரன் கிடையாது, புதிய ஏற்பாட்டுல குமாரனு, இப்போ குமாரனுடைய நாட்களுக்கு அப்புறம் இப்போ பரிசுத்த காலம் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா எல்லா காலத்திலும் எல்லாருமே இருந்திருக்காங்கன்றதுக்கு சங்கீதம் 2 ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா அதுல வந்து அவங்க ராஜாக்கள் பேசுறாங்க. அதே மாதிரி வந்து ஆண்டவர் பேசும்போது குமாரன் கோபம் கொள்ளாமல் சொல்லிட்டு ஒருத்தர் பேசுறாரு. அப்போ பிதா பேசி குமாரனை அங்கீகரிக்கிறத நம்ம அந்த இடத்துல வந்து இதுல வந்து பார்க்க முடிகிறது. அந்த இந்த சூழ்நிலை இருக்குல்ல, அந்த சங்கீத 2 சூழ்நிலை இருக்குல்ல, எல்லாரும் அந்த ராஜாவை இது பண்றாங்க, அவரால் நியமிக்கப்பட்ட ராஜாவை சூழ்றாங்க, தேசங்கள் விரோதமா வருதுல. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல வந்து பேதுரு வந்து அவருக்கு விரோதமா இருக்கிறதான அந்த எதிர்ப்பு அவர் சொல்லும் போது, அன்னைக்கு எப்படி உம்மால அபிஷேகம் பண்ணப்பட்டவரை எப்படி அந்த தேசங்கள்லாம் சூழ்ந்து கொள்ளுமோ, இவங்களாம் எங்களை அதே மாதிரி தான் சூழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு இது புரியுதா? எப்படி பண்றாரு சொல்லிட்டு 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28வது வசனத்துல நம்ம அதை இது பண்ண முடியுது, வாசிக்க முடியுது. அப்போ அந்த இது பூமியில இருக்கிறதான ராஜாவை அவர் தான் நியமிக்கிறாருன்றதை நம்மளால இது பண்ண முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த குமாரன் சொல்லிட்டு சொல்லும் போது அவர் எல்லாவற்றிற்குமான பங்காளியா அவர் தான் இருக்கிறார். The son is a heir of everything that God has. அப்ப இந்த குமாரனை வந்து ஆண்டவர் சொல்லும் போது இங்க 2ல அறிமுகப்படுத்திட்டு 110ல வரும்போது சொல்றாரு, 2ஆம் சங்கீதத்துல சத்துருக்கள் அவரை சூழ நிக்கிறாங்க. 110ஆம் சங்கீதம் வரும்போது அவர் சொல்றாரு, அவர் சத்துருக்களை பாதபடியாக்கி போடுவாரு. that God himself will do that for the son. குமாரனுக்காக அதை செய்வார்ன்றதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த மேசியாவுக்கு குமாரனுக்கு
ராஜாவா இருக்க போறவரை பத்தி நம்ம அங்க அறிமுகத்துல பார்க்கப்படுது. அப்போ கிறிஸ்துவனுடைய பாதத்துக்குள்ள சகலமும் கீழ்படுத்தப்படும்னு நம்ம 110வது சங்கீதத்துல வாசிக்கிறோம். அதோட 2வது இதுல சங்கீதத்துல 7வது வசனத்துல, அப்புறம் 8வது சங்கீதத்துல இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் சங்கீதம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அவர் நான் இன்று உண்மை ஜெனிப்பித்தேன்னு சொல்றதான அந்த வசனம் இயேசு கிறிஸ்துவோட பிறப்புக்கு சொல்லப்பட்ட வசனம் இல்ல. அவர் மரித்தோர்ல இருந்து உயிர் தெழுந்த போது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, தேவன் அவர் முன் அறிவிக்கப்பட்டாரு. இப்போ நீங்க லூக்கால பாத்தீங்கன்னா தேவதூதன் வரும்போது இவர் தாவீதினுடைய வம்சத்துல வர தாவீதுடைய குமாரனா இருப்பாரு அங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. லூக்கா 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பிதா வானத்தை திறந்து இவர் தான் என்னோட நேசகுமார்னு சொல்லிட்டு இது பண்றாரு, ப்ரூவ் பண்றாரு, நிரூபிக்கிறாரு. சரியா, நிரூபிக்கிறாரு. அப்போஸ்தலர் 13 வரும்போது சொல்றாரு, ஆண்டவர் அதை திருஷ்டாந்தப்படுத்தி, ஆண்டவர் அதை உறுதிப்படுத்திட்டாரு. அதாவது கேப்ரியல் தூதனால் அறிவிக்கப்பட்டவரும் பிதாவனால என்ன சொல்ல அடையாளம் காட்டப்பட்டவரு இப்போ மரித்தோர்ல இருந்து உயிர்த்தெழுதல் அடைஞ்சதுனால இவர் தான் தேவனோட குமாரன் என்பதை திருஷ்டாந்தப்படுத்தி உறுதிப்படுத்துறது நம்ம அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், எபிரேயர் 2:7 எல்லாத்துலயுமே நம்ம அதை தான் பார்க்க முடியுது. தீம் இதுதான். ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசத்துல இன்னும் அதிகமான செய்திகள் நீங்க கேட்கணும், இன்னும் நிறைய பேர் இதை பத்தி பேசணும், பிரசங்கம் பண்ணா மக்கள் இதை பார்த்து அறிந்து கொள்வார்கள். இந்த சங்கீதம் ரொம்ப ஆசீர்வாதமான சங்கீதம். குமாரனை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றது நம்மளால பார்க்க முடிகிறது. ரொம்ப நன்றிண்ணே. ஸோ அடுத்த மாதம் மார்ச் ஏப்ரல், ஸோ கிறிஸ்துவானவர் தேவனுடைய சித்தத்தை எப்படி அதை செய்து முடிச்சாரு, ஸோ அவர் எப்படி தேவனுடைய தாசனா இருக்கிறார்ன்ற காரியத்தை குறித்து நம்ம இந்த தீம் போடப்பட்டிருக்கு. ஸோ அதை குறித்து கொஞ்சம் விளக்கம். ஆமா, மார்ச் ஏப்ரல் மாசத்துல இப்ப நம்ம 2வது ஆஸ்பெக்ட் ஆஃப் இதுல மெசையா பாக்குறோம். முதல் ஆஸ்பெக்ட் அவர் தேவனுடைய குமாரனு, அந்த குமாரன் தான் ராஜா. அந்த ராஜாவினுடைய பாதப்படியில சத்ருக்கள் பாதப்படியாக்கி போடுவாங்க. தேவன் மரித்தோர்ல இருந்து அவர் உயிர்த்தெழுத வச்சதுனால ப்ரூவ்டுன்னு பார்த்துட்டோம். செகண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மேசியா தாவீதுடைய குமாரனா ராஜாவா சத்ருக்கள் அவரை பார்த்தா அப்படியே ஒரு விக்டோரியஸ் குளோரியஸ் கிங் மாதிரி இருக்குல்ல 2வது சங்கீதத்துல 8ஆம் சங்கீதத்துல. ஆனா இப்ப நம்ம இது பண்ண போறதான பார்க்க போறதான 40வது சங்கீதத்துல, 40வது சங்கீதம் தான் மார்ச் ஏப்ரலோடைய சங்கீதம். 40வது சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா 7வது வசனம் 8வது வசனத்துல 40வது சங்கீதம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 40வது சங்கீதம் என்ன காட்டுதுன்னு கேட்டா, இந்த மேசியா தேவனுடைய தாசனா வருவாரு. He'll be like a servant or he'll be like a slave to God. அதாவது slave to God in what sense? அவருடைய எப்படி ஒரு அடிமைக்கான வேலை அவருடைய எஜமான் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதன்படி செய்யறதான் ஒரு that is expected of a slave. அப்ப அதே போல இவர் குமாரனா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் நாளைக்கு ஆளுகை செய்ய போறவரா இருந்தாலும் சத்துக்களை பாதப்படி ஆக்கி போறவரா இருந்தாலும் பாரடாக்ஸ் சொல்லுவாங்க தான். இது இங்க 40வது சங்கீதத்துல வருமா சொல்றாரு, அவரு தேவனோட தாசனா இருப்பாரு. டு த எக்ஸ்டென்ட் எப்படி கேட்டா, he will always seek the will of God and he wanted to do the will of God. 40வது அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல நம்ம அதை இது பண்ண முடியுது, பார்க்க முடியுது. we have to understand இந்த 40வது சங்கீதத்தோட பேக்ரவுண்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் எத்னிக், ஒரு பர்டிகுலர் எத்னிக் குரூப், ஒரு பர்டிகுலர் நேஷன், ஒரு பர்டிகுலர் பர்சன். அதாவது இப்போ பர்டிகுலர் பீப்புள்னா ஜூயிஷ் பீப்புள் சொல்லலாம், அவங்க எத்னிக் குரூப். தேசம் சொன்னா இஸ்ரவேல சொல்லலாம். இந்த யூத ஜனங்கள் வழியாக வரப்போறதான இஸ்ரேல் வரப்போறதான மேசியா தான் தேவனுடைய பிரதிநிதி. He is going to represent God. இவர் he is blessed forever. இதுல நம்மளுக்கு 40வது சங்கீதம் என்ன ரொம்ப இன்ட்ரிகிங்கா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு கேட்டா, இந்த சர்வன்ட் பத்தி பேசும்போது பலிகள் பத்தி பேசுது சங்கீதம் 40. ஓகே, அவர் சொல்றாரு, அவர் இதுல பலிகளை தேவன் ஒண்ணு இது பண்றது இல்ல, இதுல அந்த விரும்புறது இல்லன்னு. பட் தேவன் ஏன் பலிகள் ஏன் விரும்பலன்னா, பலிகள் அவருக்கு வானான்றதுனால இல்ல, பலிகள் அவர் தான் ஸ்தாபிச்சாரு. பலிகள் எப்படி கொடுக்கணும் ஆண்டவர் தான் சொன்னாரு. பட் த பாயிண்ட் தேர் வாஸ், ஜனங்க அதை ஒரு ரொட்டீனா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்க அதை ஒரு சாக்ரிமெண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாம பலி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிற, எனக்கு எதுக்கு உன்னோட இது வேணும், பலி வேணும். சோ he was expecting something else from the people. என்ன எதிர்பார்த்தாரு, ஜனங்க அவருடைய நியாயப்பிரமாணங்களை கேட்டு கை கொண்டு அதன்படியா அவங்க செய்யணும் அப்படின்றத எதிர்பார்த்தாரு. அவங்க செய்யணும்ன்றத எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஆதாம்ல இருந்து யாரும் செய்ய முடியல. அப்ப இந்த கடைசி ஆதாமா 2ஆம் ஆதாமா வரதான மேசியா அவர் என்ன எதிர்பார்க்கிறோ அதை செய்வாருன்னு கொடுத்திருக்கு. அதான் சங்கீதம் 40ல இருக்கு. டு தி எக்ஸ்டென்ட் எப்படி கேட்டா, he will sacrifice himself. அதாவது இப்ப 40வது எனக்கு ஒன்னும் பலிகள் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, மேசியா அவரே பலியா கொடுத்த பிறகு ஆண்டவர் அந்த பலிகள்ல சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவேன் அப்படின்றது அங்க 40வது சங்கீதத்துல நமக்கு தெளிவாக தெரிகிறது.
சோ ஒரு ஹார்ட்லெஸ்ஸா ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றதை ஆண்டவர் இது பண்ணல, விரும்பல. சவுல் பாருங்க, பலி செலுத்தினா கர்த்தர் ஏத்துக்கல. ஏன்னா அவனோட இறுதியம் கரெக்டான இடத்துல இல்ல. அவங்க சொல்ல வேண்டியதை கரெக்டா அவன் சொல்ல கீழ்ப்படியாமையில அவன் போய் பண்ணான். ஆண்டவர் சொல்ற அந்த பலி எனக்கு வேணான்ட்டார். சோ காட் ஒன்லி எக்ஸ்பெக்ட்ஸ் அ ஹார்ட். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன? ஒரு மனுஷன் கிட்ட இருந்து அவர் சொல்ல உடைஞ்ச அந்த அந்த லைக் அந்த இதுல வந்து கான்ட்ரைட் ஸ்பிரிட், அவன் உடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தோட கூட ஒருத்தன் வரான் பாருங்க, அதான் ஆண்டவர் ஏத்துக்கிறான். 50வது சங்கீதத்துல 7ஆம் வசனத்துல 14ஆம் வசனம் வரையும் நம்ம அதை வாசிக்க முடிகிறது. இப்ப நீங்க அந்த 40வது சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அவரோட காதுகள் திறக்கப்பட்டிருக்குன்னு இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை டீச் பண்ணும்போது பார்த்தோம், இந்த காதுகள் திறக்கப்படுறது வந்து அவர் இட்டர்னலா ஸ்லேவா தன்னை ஒப்பு கொடுக்கறது உபாகம புஸ்தகத்துல இருக்கு. அதே மாதிரி வந்து அவர் வந்து தன்னை ஒப்பு கொடுத்தாரு. He became ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு நிரந்தரமா அவர் நம்ம கூட இருக்கணும்ன்றது முடிவு பண்ணாரு அப்படின்றத பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு படி மேல போய் நான் இன்னொரு விஷயத்தை காட்ட விரும்புறேன். இந்த காதுகள் திறக்கப்படும்ன்றது வந்து ஏற்கனவே இதுல சங்கீதத்துல 18வது அதிகாரம் 15வது வசனத்துல யாரா டீச்சபிளா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவனை வந்து போச்சா கேட்கற மாதிரி இருந்தா அவனோட காதுகள் வந்து கீழ்ப்படுகிற காதுகள் அப்படின்னு இருக்கு. சோ அந்த ஆர்கனை பொறுத்தவரை இட் இஸ் அ ரிசெப்டிவ் ஆர்கன். ஏசியா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, எரேமியா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அந்த காதுகள் திறக்கப்படுறது வந்து தேவனோட வார்த்தைகளை கேட்டு they will be very receptive to the word of God and they will do it. அவரு அந்த காதுகள் திறக்கப்படுறத பத்தி ஏசியா தீர்க்கதரிசியும் 50வது அதிகாரம் 4வது வசனத்தோட 2ஆம் பகுதியில இருந்து 6ஆம் வசனம் வரையும் வாசித்தீங்கன்னா காதுகள் திறக்கப்படுறத பத்தி இதுவே மேசியாவும் அவரும் ஏசியாவும் பேசியிருக்காரு. சங்கீதத்திலயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. அப்போ அவரு கீழ்ப்படுகிறவரா, ஒரு சர்வன்டா, ஒரு தாசனா அவர் தன்னை ஒப்பு கொடுப்பாருன்னு கொடுத்துட்டு அதோடைய பீக் கிளைமேக்ஸ் 40யோட கிளைமேக்ஸ் என்னன்னா அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறாரு அப்படின்றத பாக்குறோம். கொடுப்பாங்கன்னு இருக்கு. பட் அது வந்து தாவீதை பத்தியோ இல்ல யார பத்தியோ இருந்தா அவங்க எப்படி தன்னை எப்படி இது பண்ண முடியும், பலியா ஒப்பு கொடுக்க முடியாது. பலி வந்து இத ஃபிளாலஸா இருக்கணும்ல. அப்ப ஃபிளாலஸா சங்கீதம் 1ல வாசிக்கிறோம், ஃபிளாலஸா இருந்தது யார் தான்? மேசியா தான். அவர் தான் தேவனுடைய குமாரன். 40வது வரும்போது அவர் ஃபிளாலஸா இருக்கிற அவர் தான் சாக்ரிஃபைஸ்க்கு உகந்தவர். அவர் தன்னை, அதாவது வாலண்டரியா அவரே தன்னை சாக்ரிஃபைஸ்க்கு ஒப்பு கொடுப்பாரு தான் நம்ம இதுல சாம்ஸ் 40ல பார்த்தோம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாம். எபிரேயர்ல 10ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல அதோட நிறைவேறுதல் எபிரேயாக்கியன்னு சொல்லி அது நம்மளுக்கு இதுல வந்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னா எப்படி ஆண்டவர் வந்து கீழ்ப்படைஞ்சு தாசனோட நிரூபித்து அவரோட இதோட சித்தத்தை செய்தாருன்றதை நாங்க பார்க்க முடிஞ்சிச்சு. சோ அடுத்த மாசம் மே ஜூன் மேசியா காட்டி கொடுக்கப்பட்டதால் மேசியாவின் மரணம். சோ மேசியாவினோட மரணம் அவர் காட்டி கொடுக்கப்பட்டதுனால அந்த மரணம் எப்படி வந்துச்சுன்றது காரியத்தை குறித்து. ஓகே, அப்போ ஆக்சுவலா இங்க இதுல பாத்தீங்கன்னா மே மாசம் ஜூன் மாசத்துல பார்த்தா மேசியா காட்டி கொடுக்கப்படுதல், மேசியாவின் மரணம். அதான் மேசியாவோட மரணம் எப்படி ஏற்படும் சங்கீதம் 22ல ரொம்ப டீடைலா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிருன்னு கேட்டா we have combined both. சங்கீதம் 69 எடுத்திருக்கோம், சங்கீதம் 22 எடுத்திருக்கோம். இந்த 2 சங்கீதமே நீங்க முழுசா வாசிக்கணும். கேலண்டர்ல இருக்கிற பகுதியை மட்டும் வாசிக்காதீங்க, முழு சங்கீதத்தை வாசிக்கணும். எல்லாம் இப்ப நான் சொன்ன எல்லா பகுதிகளுமே முழு சங்கீதங்கள் வாசிக்கப்படணும். நீங்க அதை படிக்கும்போது உங்களுக்கு அந்த கான்டெக்ட் ரொம்ப அழகா புரியும். 69ஆம் சங்கீதம் 22ஆம் சங்கீதத்துல ரொம்ப தெளிவா அவர் எப்படி மேசியா எப்படி வந்து மரிப்பார்னா அவர் காட்டி கொடுக்கப்படுகிற பிட்ரேல், அவர் காட்டி கொடுக்கப்படுவாரு. அவருடைய நண்பரா இருக்கிறவர்கிட்ட இருந்து அவரு காட்டி கொடுப்ப இதுல காட்டி கொடுக்கப்படுவாரு. அதாவது நிந்தனம் வந்து அவர் மேல விழுந்ததுன்னு இருக்கு, அவர் மேல செலுத்துறாங்க. நிந்தனம் வந்து அவர் மேல செலுத்தப்படுது. 69ஆம் அதிகாரம் இதுல பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்துல நம்ம அதை அவர் அந்த இடத்துல சஃபர் பண்றத வாசிக்கிறோம். 20வது வசனம் 21ஆம் சங்கீதம் 69 இப்ப நான் சொல்றேன். 69ல 9ஆம் வசனம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட சஃபரிங் பத்தி சொல்லியிருக்கு. அவர் எப்படி வந்து பிட்ரே பண்ணப்படுவாரு, அவர் எப்படி காட்டி கொடுக்கப்படுவாரு, அவர் அதனால எப்படி பாட அனுபவிப்பாரு. ஏன்னா கூட காட்டி கொடுக்க யார் காட்டி கொடுக்க முடியும்? கூட இருக்கதான். அது கூட ரொம்ப தெளிவா இருக்கு. அவரோட கூட இருக்கதான அப்போஸ்தலர்ல ஒருத்தரா இருந்ததான யூதாஸ் காரியத்தை அவரை காட்டி கொடுக்கிறாரு. அது அவரோட வேதனை எப்படி ஏற்படுத்திருச்சுன்றத 69ஆம் சங்கீதம் ரொம்ப அழகா கேப்சர் பண்ணுது. அதே மாதிரி வந்து இதுல சுவிசேஷத்துல வந்து மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல 48, மார்க் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல 36ஆம் வசனம் வரை இருக்கிறதான பகுதிகள் எல்லாவற்றிலுமே அது வந்து ரொம்ப தீர்க்கமா அதோட நிறைவேறுதல் சொல்லப்பட்டிருக்கிறத நம்மால வாசிக்க முடிகிறது. இப்ப நீங்க 25ஆம் வசனம் அந்த 69ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா யூதாஸ் காரியத்தை அடைய போறதான நியாய தீர்ப்பு கூட அதுல சொல்லப்பட்டிருக்கு. அவன் எப்படி போறதான நியாய தீர்ப்பு அடைவான்றத அவரு அவ்வளவு அழகா எடுத்து விளக்கியிருக்காரு. அந்த நியாய தீர்ப்பு அவன் அடைஞ்சான்றத மத்தேயு 26ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 16ல இருந்து 20ல பதிவாயிருக்கு. அப்ப நான் என்ன கவனிக்கிறேன்னா
சங்கீதம் 22 ஆகட்டும், இல்ல சங்கீதம் 69 ஆகட்டும், இயேசு கிறிஸ்துவோட மரணத்துல அவர் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் மரணம் அடைவார்ன்றத அவர் அந்த இடத்துல மிக தெளிவாக அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம கவனிக்கணும், அதை பார்க்கணும், அதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். ரொம்ப நன்றிண்ணே. ஸோ அடுத்த மாசம் ஜூலை ஆகஸ்ட், ஸோ இந்த மாசத்துக்குரியான தீம் பாத்தீங்கன்னா மேசியா புறக்கணிக்கப்படுதல் முதல் உயிர்த்தெழுதல் வரை. சோ அது வரைக்கும் இந்த உயிர்த்தெழுதல் வரை என்ற முதல் மாசம் பாத்தீங்கன்னா காட்டி கொடுக்க பிட்ரேயல் பார்த்தோம். ஆனா இப்ப ஜூலை ஆகஸ்ட்ல நம்ம என்ன போட்டிருக்கோம்னு கேட்டா, மேசியா எப்படி ரிஜெக்ஷன் இருக்குல்ல, மேசியா எப்படி புறக்கணிக்கப்படுவார் அப்படின்றதையும், அந்த புறக்கணிக்கப்பட்டதோட விளைவா அவருடைய மரணமும் அந்த மரணத்துக்கு அப்புறம் ஏற்பட்டதான உயிர்த்தெழுதலை நம்ம அப்படியே ஒரு தீமா இந்த இடத்துல கேப்சர் பண்றோம். இதுல ரொம்ப முக்கியமான சங்கீத பகுதிகள் பார்த்தா சங்கீதம் 22, சங்கீதம் 16, சங்கீதம் 118. திருப்பி சொல்றேன், சங்கீதம் 22, சங்கீதம் 16, சங்கீதம் 118. இது 3 விஷயத்துல, இந்த 3 சங்கீதங்கள்ல மேசியாவுடைய நிந்தனையை குறித்து சொல்லியிருக்கு இன் டீடைல். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன் டீடைல் சங்கீதத்துல 22ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல அவ்வளவு தெளிவா கொடுத்திருக்கு. அவர் நிந்திக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கு. அதே மாதிரி சங்கீதம் 16ல பாத்தீங்கன்னா அவரோட ஆத்மா பாதாளத்துல கைவிடப்படுகிறது இல்லை என்று அந்த இடத்துல இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் நிந்தனை அடைவாரு மரணத்துல, அப்புறம் மரணமா அடைவாரு. ஆனா மரித்த பிறகு அவர் ஆத்மா பாதாளத்துல கைவிடப்படாது, அவருடைய சரீரம் அழிவை காண்பாதுன்னு, அழிவை அது காணாதுன்னு இருக்கு. அவருடைய சரீரத்துக்கு அழிவு கிடையாது, அவருடைய ஆத்மாக்கு கைவிடப்படுகிறது இல்லை. அப்போ அவருடைய உயிர்த்தெழுதல் இங்க ரொம்ப நிச்சயமாகவே அது உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதலுக்கு ரொம்ப அழகான இன்னொரு பகுதி 16ஆம் சங்கீதத்திலே இருக்கு, 118ஆம் சங்கீதத்திலே இருக்கு. அது எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதையும் நம்ம அந்த பகுதிகளில் வாசிக்க முடிகிறது. அதனால அது டெத் அண்ட் ரெசரக்ஷன். இப்ப நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா, சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவ மரணம், இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதலை நம்ம கவனிக்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவ மரணம் உயிர்த்தெழுதல் பழைய ஏற்பாட்டுல சங்கீத பகுதிகளில் கொடுத்திருக்கு. நம்ம அதை பார்த்து அறிந்து கொண்டு அதன்படியாக நாம் நடக்கணும். கண்டிப்பான. சோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல அவரோட சித்தத்தை செய்கிறவராக இருந்தாரு. கண்டிப்பா அவரோட மரணத்தை குறித்து பார்த்தோம். அதே போல அவர் புறக்கணிக்கப்பட்டது நிமித்தம் அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் அந்த நிந்தனைகள் எப்படி அவர் பட்டாருன்றத பார்த்தோம். சோ அவர் மரணத்துக்கு அடுத்ததா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் ஏறெடுக்கப்படுறாரு இல்லையா, அதுல அந்த மகிமை, மேசியாவோட மகிமை, அதை குறித்து சொல்லுங்க. இது செப்டம்பர் மாசம் அக்டோபர் மாசத்துக்குடையான தீமா இருக்கு. இப்போ நம்ம இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்திற்கான தீம் சங்கீதம் 110. சங்கீதம் 110 பொறுத்தவரையிலும் மிக சிறப்பான சங்கீதங்களில் ஒன்று. இது புத்தகம் 4. நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த புக் நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த புக்கில் புக் 4, அதாவது புத்தகம் 4. அந்த புத்தகம் 4ல் 90ஆம் சங்கீதத்திலிருந்து புத்தகம் 5 இது மன்னித்து கொள்ளணும். புத்தகம் 5 107ஆம் சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதம் வரையிலும் இருக்கிறது புத்தகம் 5. ஸோ இது 5ஆம் புத்தகத்தினுடைய பகுதி, நடுவில் வரதான 110ஆம் சங்கீதம். இந்த 110ஆம் சங்கீதம் எங்கே பிளேஸ் ஆயிருக்கு, எப்படி அது வருதுன்னு கேட்டால் அதோட தொடர்ச்சி, அந்த தொகுப்பினோட அர்த்தம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, 107ஆம் சங்கீதம், 108, 109ஆம் சங்கீதங்கள் யாராவது ஒரு ரட்சகர் வரணுன்றதுக்கான ஜபமாக, ரட்சகர் வரணுன்றதுக்கான ஒரு கதறலாக, ரட்சகர் வரணுன்றதுக்கான ஒரு எதிர்பார்ப்போடு கூட சங்கீதம் 107, 108, 109 இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ 110ஆம் சங்கீதம் வரப்போகிறதான ஒரு ராஜா, தேவனால ஏற்படுத்தப்பட போகிறதான ராஜா, தாவீதினுடைய வம்சத்துல வரக்கூடியவர், தாவீதுடைய ராஜா அல்லது தாவீதினுடைய ராஜாவாக இருக்க போறவராக அழைக்கப்பட்டவர். ஆசரிப்பு முறைகளெல்லாம் மாற்றி அவர் ஆசரனாகவும் ராஜாவாகவும் இருக்க போறதான அந்த மேசியா தான் இந்த ரட்சகர், இந்த மீட்பர். அவர் தான் சத்துருக்கள் எல்லாரையும் இதுல 7, 8, 107, 108, 109ஆம் சங்கீதங்கள்ல இருக்கிறதான அந்த சங்கீதங்கள்ல அவரு அந்த சத்துருக்களை எல்லாரையுமே 110ஆம் சங்கீதத்துல பாதபடி ஆக்கி போடுகிறார். அப்போ 111, 113வது சங்கீதம் வரையிலும்
இந்த ரட்சகரை அனுப்பியதற்கான நன்றி தெரிவிக்கிறதான அல்லது ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறதான சங்கீதங்கள் 111 113 வரையிலும் நாம் இருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. இந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது என்று கருதப்படுகிறது. இது தாவீதோட சங்கீதம். ஏன் நான் தாவீதோட சங்கீதம்னு சொல்றேன்னு கேட்டா, அந்த சங்கீதத்துக்கு மேல இருக்கிறதான குறிப்புகளை பார்த்தா இது தாவீதுனால எழுதப்பட்டதான சங்கீதம் என்று, தாவீதுக்காக தரப்பட்டதான சங்கீதம். பழைய ஏற்பாட்டில் சங்கீதங்கள்லாம் நிறைய இடங்கள்ல இது தாவீதுக்காக தரப்பட்ட சங்கீதம் இருந்தாலும் அந்த சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்டது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டதான ஒரு இட் இஸ் அன் அக்செப்டட் நார்ம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மத்திய 12ஆம் அதிகாரத்தில் லூக்கா 20ஆம் அதிகாரங்களில் சொல்லும் போது இந்த சங்கீதத்தை அவர் கோட் பண்ணிட்டு தாவீது எழுதின சங்கீதம்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றார். ஸோ அது ஒரு பெரிய ப்ரூஃப் நம்மளுக்கு. அப்போ தாவீது எழுதினதான சங்கீதம் இது டைரக்டா மேசியா பத்தி பேசுறதான சங்கீதம். அப்ப அந்த சங்கீதம் 110ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 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 ராஜா, அதாவது தேவனால் அதாவது தெய்வீக தன்மைகள் உடையதான இந்த ராஜா தேவனுடைய வலது பாசத்துல என்ன சொல்றது உட்கார வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு எதிர்காலத்துல ஒரு பெரிய வெற்றி அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய அவரு பெருசா கான்கர் பண்ண போறாரு. அதை எதிர்பார்த்தவராக பிதாவுடைய வலது பாசத்துல வீற்றிருக்கிறதை நாம் அந்த இடத்துல வாசிக்க முடிகிறது. இவர் யாருன்னு கேட்டா, அவரு இந்த தாவீதினுடைய ராஜா தேவனுடைய சிங்காசனத்தில் இருக்கக்கூடியவர், தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து இறங்கி வருகிறவராக இருப்பாரு. அவர் இறங்கி வருவதற்கான காரணம், அவருடைய சத்துருக்களை அவர் பாதப்படி ஆக்கி போட போகிறார் அல்லது அவர் வெற்றி சிறக்க போகிறார் என்பதை காண்பித்து இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. அப்ப இந்த சங்கீதம் 2, 3 இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடுகிறதையும், அவர் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து அவர் இறங்கி வருகிறதை நாம் அங்கே வாசிக்க முடிகிறது. 4வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா இட் சேஸ் தட் ஹி இஸ் a perfect king. அவர் உண்மையாகவே தேவனால் ஏற்படுத்தப்பட்டதான ராஜாவாக இருக்க போகிறார் என்று நாம் அந்த இடத்துல 4ஆம் வசனத்துல நம்மால வாசிக்க முடிகிறது. இவருக்கு சொல்லப்பட்டதான இந்த வெற்றி, சத்துருக்களுக்கு மேல ஆண்டவரால் தரப்பட போகின்றதான வெற்றி உறுதியா நடக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு 4ஆம் சங்கீதத்துல நம்மளுக்கு தெரிகிறது. ஏன்னா தேவன் அவருக்கான வாக்கு தருகிறார். இந்த வாக்கு தேவனால தரப்படுகிறது. இந்த ப்ராமிஸ் தேவனால தரப்படுகிறது. அதாவது அவர் தேவனுடைய வலது பாசத்துல வீட்டிருக்கிறதான இந்த தெய்வீகம் வாய்ந்ததான இந்த ராஜா மேசியா கண்டிப்பா அவர் சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடுவார்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவருக்கு ஒரு விசேஷமான அல்லது ஒரு அன்யூஷுவல் சொல்லலாம், இல்லைன்னா ஒரு யூனிக்கா இருக்கிறதான ஒரு வாக்கை தேவன் அவருக்கு தருகிறார். என்ன வாக்குன்னு கேட்டா, இவரை ராஜாவாகவும் இவரை லேவியனா அதாவது ஆசாரியனாகவும் இவர் நியமிக்கிறத பாக்குறோம். அதாவது இவர் ராஜாவா இருப்பாரு, அதே சிங்காசனத்தை வீட்டிருக்கிறதான ராஜா லேவியனாகவும் ஆசாரியனாகவும் இருப்பாருன்னு நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்புறம் அந்த ஆசாரிய முறைமையில சொல்லும் போது சொல்றாரு, இவர் லேவியருடைய இதுல வழியில வருகிறதான ஆசாரியத்துவம் இல்ல, மெல்கிசேதேக் வழியிலாக வருகிறதான ஆசாரியத்துவமா இருப்பார்ன்றது நம்மளுக்கு இங்க வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்ம நல்லா 110ஆம் சங்கீதத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருக்கிறதான இந்த நபரு, ராஜாவாகவும் ஆசாரியனும் இருக்கிறதான இந்த நபரு, தேவனுடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறதான இந்த நபரு, தேவனுடைய அதிகாரத்தினால கண்டிப்பாக வெற்றி சிறக்க போறதான இந்த ராஜாவும் ஆசாரியனும் இருக்கிறவரு நித்தியமானவர் என்பதை காமிக்குது. நித்தியமானவர் என்பதை இப்ப இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த 110ஆம் சங்கீதத்துல நம்ம நல்லா கவனம் வச்சுக்கணும். இந்த சங்கீதம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு, மேசியா பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக உரைக்கப்பட்டதான தீர்க்க தரிசனமான சங்கீதம். அப்ப அந்த சங்கீதத்துல ஜனங்கிட்ட எதிர்பார்க்க சொல்லி என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இவர் வந்துட்டார்னா இதுக்கப்புறம் இவர் தான் நித்தியமான ராஜா, இவர் தான் நித்தியமான ஆசாரியன் என்பதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்புறம் 4வது வசனத்தை நம்ம தாண்டிட்டோம்னா, 4ஆம் வசனத்துக்கு அப்புறம் இந்த தேவனால் ஏற்படுத்தப்பட்டதான ராஜா, தேவனால் ஏற்படுத்தப்பட்டதான ஆசாரியன், தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவர், சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடுவதற்காக வீற்றிருக்கிறதான இந்த ராஜா, இந்த தேவன், இந்த மேசியா 5வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா
அவர் யுத்தத்துக்கு செல்கிறதான ராஜாவாக காண்பிக்கப்படுகிறார். இவர் யுத்தத்துக்கு போறாரு, சத்துருக்களை பாதபடியாக்க போறாரு. இவருக்கு விரோதமாகவும் அவரால் அனுப்பப்பட்டதான தேவனுக்கு விரோதமாகவும் இருக்கிறதான சகல சத்துருக்களையும் பாதுபடியாக்கி அவர்களை கீழ்ப்படுத்தி அவருக்கு மேல வெற்றி சிறக்க போகிறார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். எசேக்கியேல் புஸ்தகத்துல நீங்க இதுக்கு கம்பேரிசன் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா 39ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் முதற்கொண்டு நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த ராஜா தேவனுக்காக யுத்தத்திற்கு போய் அந்த யுத்தத்துல தேவனுக்கு விரோதமாகவும் இந்த ராஜாக்கு விரோதமாக இருக்கிறவர்ல அவர் ஜெயித்து வெற்றி சிறக்க செய்வார் என்று வாசிக்கிறோம். இது சங்கீதம் 2, சங்கீதம் 110 பேரலான சங்கீதம். நீங்க 2 சங்கீதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, இதே ராஜா தேவனால் நியமிக்கப்படுகிறார். சங்கீதம் 2ல சியோன்ல இருந்து அவருடைய ஆளுகை இருக்கும், சுத்தி இருக்க தன் தேசங்கள் கொந்தளிக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ குமாரனோட பாதங்களை முத்தமிடுங்க, அப்ப நீங்க தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா கண்டிப்பா அவரோட கோபத்திற்கு ஆளாக வேண்டியதா இருக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 39ஆம் அதிகாரத்துல அப்படியாக இவர் சண்டைக்கு போய் யுத்தத்துக்கு போய் அந்த சத்துருக்களை ஜெயித்து அந்த சத்துருக்களை தேவனுக்கு பலியாக அல்லது தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திர காணிக்கையா கொண்டு வந்து அவர் ஆண்டவருக்கு இது பண்ணவர் காட்டுவார்ன்றத நம்ம 17ஆம் வசனத்துல 20ஆம் வசனம் வரையும் எசேக்கியேல் 39ல பார்க்க முடிகிறது. அப்போ இந்த 5ஆம் வசனத்துல நீங்க தொடர்ச்சியா மிச்சம் இருக்கிறதான வசனங்கள் வாசித்தீங்கன்னா, இவர் வெற்றி சிறந்ததான ராஜாவாக 110ஆம் சங்கீதம் காண்பிக்கிறது. அப்போ புதிய ஏற்பாட்டுல இதனுடைய நிறைவேறுதலோட ஆரம்பம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில பேதுரு ஏஞ்சி பேசும்போது 2ஆம் அதிகாரத்துல 34வது வசனம் 35வது வசனத்துல நம்மால வாசிக்க முடிகிறது. அப்போ மேசியா கண்டிப்பா உறுதியான நித்தியமான ராஜாவா இருப்பாரு, அவர் நித்தியமான பிரதான ஆசாரியனா இருப்பாருன்றதுக்கான நிறைவேறுதல் பாத்தீங்கன்னா எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அதனுடைய நிறைவேறுதலை பார்க்க முடிகிறது. பிரதான ஆசாரியனா இருக்கிறவரும் ராஜாவா இருக்கிறவர் தானே இவருடைய சிங்காசனத்தை, அதாவது அந்த த்ரோனே உண்டாக்குனது தேவன் தான், அவர் தான் ஸ்தாபிப்பாருன்ட்டு இருக்கு 110ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்துல 7ஆம் வசனம் வரை. அதனுடைய நிறைவேறுதல் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தேவன் அதை ஸ்தாபித்து தேவன் அவரை உட்கார வச்சார்ன்றது நம்ம புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதலாக காண்பிக்கப்படுகிறது. இது செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதத்தினுடைய 110ஆம் சங்கீதத்தினுடைய விளக்கம். கண்டிப்பான. ஸோ அடுத்த மாதம் நவம்பர் டிசம்பர் மேசியாவினுடைய வருகை. ஸோ நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய எதிர்பார்ப்பு, கிறிஸ்துவ விசுவாசம் ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம். இன்னைக்கு அவர் திருப்பி வரப்போறாருன்ற அந்த நம்பிக்கை குறித்து நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த நம்பிக்கை நிச்சயமா இருக்கு அந்த நம்பிக்கை. ஸோ மேசியாவின் மகிமையான அந்த வருகை குறித்து கொஞ்சம் விளக்கி. நவம்பர் டிசம்பர் மாதத்திற்கான சங்கீதம் 45ஆம் சங்கீதம். இது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தனித்துவம் வாய்ந்ததான ஒரு சங்கீதம். ஏன்னா இந்த சங்கீதம் ஒரு கல்யாணம் அல்லது திருமணத்தினுடைய பின்னணியில் பாடப்பட்டதாக அல்லது வெளிப்படுத்தப்பட்டதான சங்கீதமாக இருக்கும் என்று நாம் இந்த 45ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்போ இந்த லாஸ்ட் செஷன் டிசம்பர் மந்தில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்லேருந்து வேத வசனங்களை கோட் பண்ணியிருப்போம். நம்பரும் அந்த புக்கு நம்பரு வசனத்தை சொல்லியிருப்போம். அந்த வசனத்தில் இருக்கிறதான கண்டென்ட்டை எடுத்து நம்ம பேசியிருப்போம், வசனங்களை எடுத்து உங்களுக்கு விளக்கியிருப்போம். ஆனால் ஒரு தடவை கூட நம்ம வசனத்தை வாசிக்கல. காரணம் இது கேலண்டருக்காக செய்யப்படுகிற ஆடியோவாக இருக்கிறதுனால அந்த நீங்கள் ஆடியோவை கேட்டுட்டு ஆடியோவை கேட்கும்போது உங்கள் வேத புத்தகங்களை திறந்து வைத்து ஒரு நோட் புக்கு ஒரு பெண்ணு கையில் வச்சு இவங்களுக்கு எழுதி நோட் பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் உங்களோட நேரம் இருக்க டைமில் அல்லது அந்த டைமில் உட்காந்து வேதாமத்தை எடுத்து வாசிக்கணும். நீங்கள் வேதாமத்தில் நீங்கள் டைரெக்டாக ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத்துன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதுபோல் நீங்கள் வேதத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்து சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் அப்படி இருக்கிறதா என்று நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் இதுதான் இதில் பெரிய பட்டணத்தார் செய்தார்கள், அவர்களை தேவன் நற்குணசாலிகள் என்று அழைத்தார். இப்போ இந்த 45ஆம் சங்கீதம் பார்த்தீங்கன்னா இட் கால்ஸ் அ மேன் பிளஸட் ஃபார் எவர், அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று அந்த இடத்துல வசனத்தில் நம்மால் வாசிக்க முடிகிறது. அப்போ இது மேசியானுடைய கல்யாண விருந்துக்கான ஒரு முன் அறிவிப்பு, ஒரு தீர்க்க தரிசனமாக நாம் இதை வாசிக்கிறோம். இதில் விசேஷமாக பார்த்தீங்கன்னா இது அந்த நபரை ஆண்டவர் 45ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் வரையில் இருக்கிறதான காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நபர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஹி இஸ் ஷுவர்லி டிவைன்.
பூமியில் இருக்க எந்த ராஜாக்களுக்கும் அவர் சொல்றதான அந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் தேவனால் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் என்று நம்ம நித்திய ஆசீர்வாதங்கள் அவருக்கு தரப்பட்டிருக்கிறது. அதனால் கண்டிப்பாக மேசியான்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்போ இந்த 45ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் 7ஆம் வசனங்களை நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா, எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மணவாளன், அதாவது அந்த மணவாளனை, இந்த திருமணத்தில் மணவாளன் இருக்கிறவர் யாருன்றதை 6வது வசனத்தில் 7வது வசனத்தில் ஐடென்டிஃபை பண்ணுறோம். நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா மேசியானோட கலந்து இதில் கல்யாண விருந்தை பற்றி இருக்குன்றது கொடுத்துருக்கு. மேசியாவாகிய கிறிஸ்து மணவாளனாக இருப்பார்ன்றது நமக்கு அங்கே சங்கீதம் 45 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். யார் இந்த மணவாளன் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் ஓ காட், ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது, தேவனே என்று இருக்கிறது. உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கும், யுவர் த்ரோன் இஸ் ஃபார் எவர் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த பிரைட் குரூம் யாருன்னு கேட்டா அவர் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவருக்கு ஒரு கல்யாணம் இது நடக்குது. அந்த பிரைட் ரூம் பற்றி ஐடென்டிஃபை பண்ணும்போது ஓ தேவனே, ஓ காட்னு இங்கிலீஷில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. யுவர் த்ரோன் இஸ் ஃபார் எவர்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மற்ற சங்கீதங்களில், மற்ற தீர்க்கதரிசன பகுதிகளில், மற்ற நியாய பிரமாணங்களோட பகுதியில் எடுத்து பார்க்கும்போது இது மேசியாவை குறிக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஏன் இந்த என்றென்றைக்கும் என்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் தேவன் தாவீதுக்கு அவனுடைய சிங்காசனத்தை ஆண்டவர் அவனுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது, அந்த சிங்காசனத்துக்கான தாவீதோடு கூட ஆண்டவர் செஞ்சதான உடன்படிக்கையில் அவன் சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. His throne will be forever. அப்போ 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 16ஆம் வசனங்களில் நாம் அதை வாசிக்கிறோம். we see that happen, வாசிக்கிறோம். அதனால் நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது அடுத்ததாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா, அவர் அந்த அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆளுகை செய்கிறவராகவும் இப்பொழுது மணவாளனாகவும் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நம்ம இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஒன்றா பார்த்தோம். அவர் குமாரனா பார்த்தோம். அவர் தேவனுடைய என்ன சொல்கிறது குமாரனாக மகிமைப்படுத்தப்பட்டவராக நம்ம அந்த பார்த்தோம். அடுத்தது தேவனுடைய தாசனாக, அவருடைய சித்தத்தை செய்கிறவராக நம்ம தேவனை குறித்து பார்த்தோம். அடுத்தது அவர் காட்டி கொடுக்கப்படுவார் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக அவர் நிராகரிக்கப்பட்டு அவர் மரிப்பார் என்பதை பார்த்தோம். அடுத்தது தேவன் அவர் சத்துருக்களுக்கு பாதபடி ஆக்கி போடுவான்றது போன இதில் 110ஆம் சங்கீதத்தில் பார்த்தோம். இப்போ இந்த மாதம் அவர் தான் மணவாளனாக இருக்கிறார்ன்றது நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் டிசம்பர் மாதத்தில். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 9வது வசனத்திலிருந்து 7 வசனம் வரையும் பார்த்தோம். 45ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து 15 வரையிலும் இந்த மேசியா, இந்த மணவாளன் தன்னோட மணவாட்டியை அடையாளப்படுத்துறத பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா கிறிஸ்து தான் இருப்பார், அது மேசியா தான் அந்த மணவாளனா இதில் மணவாட்டியை அடையாளப்படுத்துவாருன்னு இருக்கு. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் 33ஆம் வசனம் வரையிலும் பார்த்தீங்கன்னா இது கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான தொடர்பு, இது அந்த ரகசியம்னு சொல்லிட்டு அங்கே எபேசியரில் கொடுத்துருக்கு. அப்போது இந்த மணவாட்டியோடைய அடையாளங்கள் என்னன்னா, இந்த மணவாட்டி தம்முடைய ஜனங்களாக இருப்பார்கள். they will be his people. they will be ராயல் அவர் ராஜரீக ஆசரிப்பு கூட்டமாக இருப்பார்கள். ஏன்னா இவர் ராஜரீக ஆசரிப்பு ராஜாவாக இருக்கிறாரு. அவர் கீழே இருக்கிறதான அந்த ஜனங்கள் கண்டிப்பாக அவங்க என்ன இருப்பான்னு கேட்டால் they will also be a royal bride and a priesthood. அவர் தன்னுடைய வீட்டை விட்டுட்டு அவளுக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவனை கனப்படுத்துவதற்காக பிரிந்து வருவார்கள் என்று வசனம் இருக்கிறத நம்ம அங்கே வசனத்தில் கொடுத்துருக்கிறத வாசிக்கிறோம். இது எங்கே நிறைவேறுது? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா எபேசியர் 5 நீங்கள் கூட சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா மேசியா தம்முடைய மணவாட்டியை அடையாளப்படுத்துகிறார். இது இனிமேல் வரப்போகிறதான 1000 அரசாட்சிக்கு முன்பதாக இது நடக்க போகுது. இதை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவும் ஒரு மேசியாவை குறிக்கிறதான சங்கீதம். அந்த திருமண நாளில் நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோட கூட இருப்போம்.
அவர் நமக்கு மணவாளனாகவும் நாம் அவருக்கு மணவாட்டியாகவும் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம். இதனோட அடையாளமாக தான் நம்ம சபைகளில் நம்முடைய விசுவாசத்தில் செய்யப்படுகிறதான ஒவ்வொரு திருமணமும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான தொடர்பாக இருக்கிறது என்பதை வாசிக்கிறோம். ஆமாண்ணா, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா மேசியா குறித்து இவ்வளோ காரியங்கள் வந்து சங்கீத புஸ்தகங்களில் எழுதியிருக்கின்றது யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா பொதுவாக எனக்கு தெரிஞ்ச இது பார்த்தீங்கன்னா ஏசியாவில் இருந்தும் இறைமையாவில் இருந்தும் மற்ற புஸ்தகங்கள்ல இருந்து நான் பார்த்துருக்கேன் மேசியா குறித்து. ஸோ இதில் ரொம்ப விசேஷமாக மேசியாவோட மரணத்தை குறித்தும் அவர் உயிர்த்தெழுதல் குறித்தும் வருகை குறித்தும் அவர் சித்தத்தை எப்படி செய்கிறார்ன்றத இவ்வளோ விளக்கமாக இந்த புஸ்தகத்தில் வந்து எழுதியிருக்கின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாகவே அது என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வந்து கிறிஸ்து மேலே இன்னும் பற்றும் நம்மளோட விசுவாசத்துலேயும் நம்மளோட வளர்ச்சியிலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் வளரத்து மேசியா குறித்து இன்னும் அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக மேசியா குறித்து நம்ம ஒரு மாசமும் யோசித்துக்கிட்டே இருக்கலாம். அவர் குறித்து இன்னும் அதிகமாக துதிக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்குது. அது ரொம்ப நன்றி இந்த விளக்கங்கள் கொடுத்ததுக்காக. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். இதில் சொல்லுவாங்களா, ஃப்ரெண்ட்ஸில் சொல்லுவாங்க போன் ஆப்பிட்டா. நல்லா இதில் நல்லா சாப்பிடுங்க, சங்கீதங்களை தேடுங்க, மேசியாவை பாருங்க. அவர் சொன்னார், நான் எனக்கு குறித்து அதில் எழுதியிருக்கு, நீங்கள் தேடுங்கன்னு சொன்னார். நம்ம தேடும் போது அது பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தரும். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹேட் அ குட் டைம் இன் லிஸ்னிங் டு தி வேர்ட் ஆஃப் காட். இன்னும் அதிகமான காரியங்களை தேடுங்க. கர்த்தரோட வார்த்தைகளை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் கண்டடைய செய்வார். உங்களால் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளுங்கள், வசனங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்து கொண்டு நடவுங்கள். உங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தல் உங்களோடு கூட இந்த வழி நடத்த நான் வேண்டிக் கொள்கிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஷாலோம், சமாதானத்தை கொடுத்து உங்களை நடத்துவாராக. ஆமென்.